நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வழங்கும் சதுரங்கம். சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலாநிதி திரு சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் நாங்கள் மீண்டும் செல்கின்றோம். தொடருங்கள் ராஜ். நன்றி சதுரிபாலன். அடுத்ததாக தமிழ் தேசிய பரப்பினுடைய தமிழிசை கட்சியினுடைய மறைந்த தலைவர் சம்பந்தன் ஐயாவுடைய இழப்பு பற்றி பலவிதமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஒரு பகுதியினர் அவர் தோல்வியடைந்த தலைவராக கருதப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்னொரு பகுதியினரோ அவருடைய இழப்பு பெரும் இழப்பு அல்லது பேரிழப்பு என்று பொருள்பட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இன்னும் சில பகுதியினர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதமாக அவருடைய இழப்புக்கு நாங்கள் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் முடித்து விட்டார்கள். இதிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மூன்று நிலைப்பாடிலே அவருடைய இழப்பு, அவருடைய மறைவு எந்த வகையிலே உங்களை பொறுத்த வரைக்கும் கணிப்பிடப்படுகின்றது? ஒரு 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 மறைந்த ஒரு தலைவர் ஒரு பற்றிய கொஞ்சம் விரும்பத்தகாத கருத்துக்கள் வெளியில வந்திருக்கிறது. எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான இல்லை. அவர் சமூகத்துக்கு நன்மை செய்தாரோ நன்மை செய்ய இல்லையோ என்றதை விட முதலாவது ஒரு 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 கூடிய காலத்துக்கு எங்களை வழி நடத்துவதற்கு என்று நாங்கள் தெரிவு செய்த ஒரு தலைவர்கள். அவரது இழப்பு இப்ப அதாவது நான் வெளியே சொன்னது மாதிரி நாங்கள் அந்த அடுத்த லீடர்ஷிப்புகளை ஒன்றும் ஆயத்தப்படுத்தாமல் அவர் விட்டது அவர் மிகப்பெரிய தவறு. அவர் தனக்கு அடுத்த லீடர்ஷிப் இப்படி ஒரு திரும்பவும் நான் இதை சொல்லணுமா இருந்தால் அவர் கிட்டத்தட்ட தனக்கு அடுத்த லீடர்ஷிப் சுமத்தின மாதிரி அப்படி அவர் அவ்வளவு இளைய, அதாவது மெச்சூரிட்டி இல்லாத ஆக்களை அவர் அடையாளப்படுத்தி தன்னோட வச்சிருந்ததாலதான் கடைசி காலத்துல கணக்கு பிள்ளைகள் நடந்தது. நல்ல ஒரு உதாரணமா சொல்ல போனால், போன முறை தேர்தல் முடிஞ்ச பிறகு நேஷனலிஸ்ட் நாமினேஷன்ல சுமத்திரன் தாந்தோண்டித்தனமான வேலையால மட்டக்களப்பு செக்ரட்டரியை பிடிச்சு கொண்டு அவரோட நாமினேட் பண்ணது. தலைவர் ஒரு தமிழரசு கட்சியில இலக்கியம் இருக்கிறீங்க, தமிழரசு கட்சியின் தலைவர் எடுபட இல்லை, அந்த 4 லிஸ்ட்ல எடுபட இல்லை. இவர மனதில் அந்த எண்ணம் கூட வர இல்லை. டாக்டர் நாங்கள் நல்லொரு சுலோகம், அதான் திரும்ப லொஜிக்கும் அந்த தந்திரமான கதையும் நாங்கள் அம்பாறைக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம். அம்பாறை கொடுத்ததுல நாங்கள் அம்பாறை ஒன்றுமே செய்யல. அவர் டாக்டர் அவசரப்பட்டு கூலுக்குள்ளால ப்ரொஃபசர் கூல எலெக்ஷன் கமிஷனுக்கு நாமினேட் பண்ணது சுமத்திரன், அதுக்குள்ளால நாமினேட் பண்ணதுக்குள்ளால எடுத்து டக்கண்டு கெசட் பண்ணி அவசரப்பட்டு எல்லாம் செய்துக்க தேவையில்லை. ரணில் கூட யுஎன்பியில இருந்து நேஷனல் லிஸ்ட்ல நாமினேட் பண்றதுக்கு ஒரு பேர் சர்டிபிகேட் எடுத்தது. ஆனா இங்க ஒரு கிழமை கூடயே டக்கண்டு எல்லாம் செய்து எல்லாம் முடிச்சு அதுக்காக சர்டிபிகேட் அடிபட்டு பண்ணிக்கிறார் சுமத்திரன். அப்ப இதுல எல்லாம் ஒரு டர்ட்டி கேம். இப்படியான ஒரு ஆளை தனக்கு கிட்ட அவர் வச்சிருந்ததாலதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை அவரால் கடைசி மட்டும் இறுக்கமா வச்சு கொண்டிருக்கலாம போனது. அதுக்காக அவர் விட்ட பிள்ளையண்டில எங்களோட லீடர்ஷிப்ல உள்ள லீடர்ஷிப் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கே இல்லை. அதாவது ஆல்மோஸ்ட் மாவசீனாதி ராஜாவை டம்மியா வச்சுக்கொண்டு, தமிழரசு கட்சி தலைவர் அவரை டம்மியா வச்சுக்கொண்டு, பெருந்தலைவர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு சுமத்திரனையும் வச்சுக்கொண்டு கணக்க விடயங்களை அவர் தனக்குள்ள கையாண்டு கடைசி நேரம் வளத்தகடா மார்புல பாஞ்சது மாதிரி சுமத்திரனும் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுத்து செய்ய வேண்டிய நிலையெல்லாம் மிகவும் ஒரு தூரதிஷ்டவசமான நிகழ்வு. ஆனா தோல்வி அடைந்த தலைவருக்கு சொல்ல போனா ஜிசி பொன்னம்பலமும் ஒன்றுகளுக்கு செய்யலாம். ஒரு 3 ஃபேக்டரியை தொடங்கினதான் நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு தந்தை செல்வநாயகம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தவர். பண்டா செல்வா ஒப்பந்தம் செய்தார், டாக்டர் செல்வா ஒப்பந்தம் செய்தார். புதிய அரசியலமைப்பு வேற சைன் பண்ணி திருப்பி எலெக்ஷன் கேட்டு அதுல ஒரு மேண்டேட் ஒன்று எடுத்து காட்டினார். திரும்பியும் தமிழர் கூட்டணி என்று தொடங்கி தமிழர் விடுதலை கூட்டணி தொடங்கிய இருந்தாரு என்பதையோ தெரியல. அப்படி எல்லாம் செய்தார். அப்ப நாங்கள் அவரையும் தோல்வி அடைந்து சொல்ல போறோம். அதுக்கு பிறகு சில நேரத்துக்கு பிறகு சிவசிதம்பரம் அமிர்தலிங்கம் கூட்டு தலைமை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்து 2 தலைவர்கள் அப்படி சொல்லணும். அவையிலேயே நாங்களுக்கு நோவேர் ஆக்கி போட்டோம். அதுக்கு பிறகு ஆனந்த சங்கரி சம்பந்தன் போட்டி போட்டு ஆனந்த சம்பந்தன் வந்தார். அப்ப நாங்கள் இடையில ஆயுத போராட்டம் ஒன்று இருந்தது. ஆயுத போராட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் வேற தலைவர்கள் இருந்தார். ஒரு நேரத்தில் ஒரு தலைவர் தான் இருந்தார். இதில் எல்லாத்தையும் பார்த்தால் நாங்கள் ஒன்றுமே எடுக்க இல்லையா. இதுக்கு முன்னுக்கு எல்லா தலைவர்களும் தோல்வி எடுத்த தலைவர் நாங்கள் முத்திரை குத்துறது ஒரு அழகான ஒரு சமூகத்துக்குரிய ஒரு கருதுகோள் இல்லை. ஒவ்வொரு தலைவரும் தந்த காலத்தில
தங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவைகள் பயன்படுத்துகிறீர்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவைகளுக்கு ஃபெயில் பண்ணி இருக்கலாம், அல்லது அவைகள் அந்த அணுகின முறையில் பிழையா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தரம் ஒன்று நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் அந்த அந்த பொசிஷனையும் எடுத்தவையில் அதையும் எடுத்தவையில். ஆனா அவைகள் வந்து அடுத்த தலைமையை வளர்க்காம விட்டது வந்து கிட்டத்தட்ட செல்வநாயகம் ஐயா அடுத்த தலைமையை வளர்த்திருந்தவர். அமிர்தலிங்கம் அடுத்த தலைமையை வளர்க்க இல்லை ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 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 சின்ன ஒரு மயக்க அமிர்தலிங்கம் இடையில இருந்து மட்டக்கிழப்புல ஒரு சின்ன ஒரு பிள்ளையான ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துதான் கொஞ்சம் அன்பொப்புலர் ஆன நிலை ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு ஆனந்த சங்கரி சம்பந்தன் வந்து சம்பந்தர் ஐயா வந்தது. அவரும் கிட்டத்தட்ட அடுத்த தலைமையை வளர்க்க இல்லை. அவர் வளர்க்க வேண்டிய மாதிரியான வளர்க்க இல்லை. ஆனா அதுக்காக நாங்கள் சம்பந்தம் ஒன்றும் செய்ய இல்லை என்று சொல்லி சொல்றதுக்கு இல்லை. பேரிழப்பு என்று சொல்றத விட கடைசி மட்டும் ஒன்று நம்பினவர் நம்பி நாங்கள் எங்கட தமிழாக்கட அரசியலை பொறுத்த வரையிலேயே நாங்கள் கன விடயங்கள்ல வந்து மட்டுப்பட்டோம். பட்டி சில்வா ஒப்பந்தம், பண்டா சில்வா ஒப்பந்தம், ஈவன் இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் கூட இந்தியா மாத்தினு சொல்லலாம். நாங்கள் 40 வருஷமா அதை வடிவ செய்யாத இந்தியா இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்டோட இன்டர்நேஷனல் அக்ரிமெண்டோட சைன் பண்ணி போட்டு அதுல உள்ள விடயங்கள் அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி நாங்கள் கலைக்கிறோம் இல்லை. அக்ரிமெண்ட்ல வெரி கிளியரா இருக்குது. இலங்கையில உள்ள 9 மாகாணங்கள்ல 2 மாகாணங்கள் இணையலாம்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அப்ப அந்த இணைப்பையே கூட அந்த மாகாண சபை சட்டத்துல இணைக்காமல் எமர்ஜென்சியில இணைச்சு போட்டு அதுதான் வழக்குல தோத்துறாங்க. அந்த இணைப்பு வந்து திருப்பி நாங்கள் சட்டப்படியே இணைச்சிருக்கலாம். இப்பவும் அந்த சட்டம் இருக்குது. கோர்ட் வந்து அந்த ஜேஆர் தந்திரமா இணைச்சது வந்து எமர்ஜென்சி ரூல்ல, கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது எமர்ஜென்சி ரூல்ல இணைச்சது மட்டும் தான் பிள்ளை. நீங்க திருப்பி இணைக்கலாம் தான் கொடுத்தது. அதை கூட நாங்கள் செய்யல, கொண்டு போயில்லை. அப்ப அந்த தலைமையில் வந்து தோத்து போன தலைமை என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனா அவையில ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு தலைமை அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று, அந்த ஸ்ட்ராட்டஜியில அவை போனவியல் அவையோட முயற்சி எடுத்தவியல் செய்யறதுக்கு. அந்த கடைசி நேரம் கொஞ்சம் அவர் ஒரு வெள்ளனை ஒதுங்கி இருந்து கொண்டு சில விஷயங்களை கைட் பண்ணி இருக்கலாம். அதுல கொஞ்சம் புலவிட்டுட்டார்ன்றது போலதான் இருக்குது. அது ஆகவும் இயலாம போன நிலையில தான் ஒதுங்கி நின்று கொண்டு பின்னுக்கு ஒரு அட்வைசரி கெப்பாசிட்டியில அவர் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த அட்வைசரி கெப்பாசிட்டியை கூட அவர் வளர்க்க இல்லை. கிட்டத்தட்ட அவர் வளர இல்லை. அந்த உங்களுடைய அந்த இணைப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த இணைப்பை மீண்டும் இணைத்திருக்கலாம், ஆனால் அதற்குரிய முயற்சி எடுக்கப்படவில்லை என்று நீங்கள் சம்பந்தரையாவை குற்றம் சாட்டுவது போல இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலே அவர்களை இயக்கியது விடுதலை புலிகள் தானே. அப்ப விடுதலை புலிகளின் ஒரு பிரதிநிதியாகத்தான் இவர்களுக்கு போயிருந்தாலே தவிர, என்னால் பாலசிங்கமே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார், நீங்கள் அவர்களை கேட்பதிலே, அவர்களுடைய பேட்டி காண்பதிலோ அவருடைய கருத்து கேட்பதிலோ எந்த விதமான பிரயோசனம் இல்லை, நாங்கள் சொல்வதை அவர்கள் பார்லமெண்டத்திலே சொல்வதற்கு அங்கே இருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் விடுதலை புலிகளே தவிர இந்த விஷயத்திலேயோ அல்லது 2009ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த எந்த விதமான செயற்பாடுகளுக்கும் பார்லமெண்டத்தில் நடந்த நடவடிக்கைகளுக்கும் குற்றம் சாட்டப்பட வேண்டியது விடுதலை புலிகள் தான். இல்ல என்ன பிரச்சனை, நான் சம்பந்தன் பிளவிட்டது முழுசான சொல்ல வர இல்லை. அதாவது அந்த பிரிவுக்கு ஜேவிபி வழக்கு போட்ட பொழுதும் அந்த டைம் ஏதோ சில்வா அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர். அந்த தீர்ப்பிலேயே சரத்தேன் சில்வா அவர்தான் அந்த தீர்ப்பிலேயே வெரி கிளியரா இருக்குது. அதாவது இந்த இணைக்கப்பட்ட விதம், எமர்ஜென்சி ரூல்ல இணைக்கப்பட்ட விதம் தான் பிள்ளை. திஸ் கேன் பி merged based on provincial council act என்றுதான் கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பு. அதை நாங்கள் ஒரு தரம் எடுக்க இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுறோம். சம்பந்தனையா வந்துட்டா இப்ப கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட என்னென்றால் 100% புலிந்த சொல்லு கேட்டுக்கொண்டிருந்தவையல் என்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில விடயங்கள்ல நாங்கள் எங்களோட பாட்டுக்கும் போனாங்க, சில விடயங்கள்ல எங்களோட பாட்டுக்கும் போனாங்க. அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கூட எல்லாம் செய்யறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஏன்னா செய்யல நாங்கள் அதை பெருசாக ஒன்றும் செய்யல தானே. அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை பிரிஞ்சு அதுக்கு பிறகு யுத்தம் முடிவடைஞ்சதுக்கு பிறகு கூட எங்களுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. அந்த மாகாண சபை இதுகளை நாங்கள் நெருக்கமா செய்கிறது. நாங்கள் அதை பற்றி யோசிக்கல. இன்றைக்கு நாங்கள் அடி வர்றோம். 35 வருஷத்துக்கு பிறகு அடி வர்றோம். 13th amendment அமல்படுத்தன்னு சொல்லி. இந்த 13th amendmentல உருவான மாகாண சபையில முதல் போன 15 பேர்ல 10 செக்ரட்டரி மேயர்ல 4 என்ஜினியர், ஒரு SLAஸ்ல நானும் ஒரு ஆள். அந்த 15 பேர்ல ஒரு ஆள். அதாவது எங்க
சிங்கமணியில என்ன சொல்றது முனிசிபல் கவுன்சில் மியூசிக்கல் சேர் மாதிரி சீஃப் செக்ரட்டரியும் அவருக்கு 2 பக்கம் செக்ரட்டரி அவருக்கு அங்கால நாங்கள் இருந்து வேலை செய்த அந்த ஆக்குல நாங்கள் விடுறோம். ஏன்னா எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வந்து கொண்டு நாங்கள் அந்த டைம் அது வடிவா நடவிட்டு கொண்டு வந்து நாங்கள் அது நடத்த விடாம குழப்பினதுக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதான் நாங்கள் எல்லா தினமும் எங்களுக்கு வந்த தீர்வுகளை பஸ் விட்டுட்டு நாங்கள் சத்தம் போடுறது எங்களுக்கு இல்லை. அதாவது எங்களுக்கு வந்த தீர்வுகளோ ஏதோ விஷயங்களோ கட்டி பிடிச்சு அதுல இருந்து நாங்கள் முன்னேறணும் என்ற எண்ணம் இல்லை. நாங்கள் டக்குன்னு ஆகாசத்துல போட்ட கட்ட பார்க்கிறோம். அதுதான் எங்களுடைய அரசியல் திறமை காலங்காலமா விட்டப்பில்லை. மாவட்ட சபை என்று வந்து அதையும் நாங்க போட்டு உடைச்சோம். இப்ப இந்த மாகாண சபை வந்து நாங்கள் 30 வருஷமா நாங்கள் அதுல இன்ட்ரெஸ்ட்ல அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆகினோம். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போட்டு ஒரு கொழும்பு இறக்குமதி என்ற பணம் தான் அவர் எல்லாத்தையும் குழப்பி விட்டார். அவருக்கு எம்பியா வந்து ஒரு சோலோ தான் நடக்குது. இப்படிதான் நடக்குது இல்ல அவங்களுக்கு. நாங்கள் காலத்துக்கு காலம் வந்து எங்களுடைய தலைமைகள் வந்து நியாயமான பிள்ளைகளை விட்டு கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளை திருத்த கூட நாங்க முயற்சிக்கிறோம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க சுமத்திரன் ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஒன்று சோசியல் மீடியால ஒரு ஊதுகுழல் ஒரு கொஞ்சம் இருக்கும். சுயதரன் என்று சொல்லி ஒரு ஊதுகுழல் இருக்கும். ஹரியேந்திரகுமார் கண்டு ஒன்று கிட்டத்தட்ட இந்த மோதல் நடக்குதே ஒழிய எங்களுக்குள்ள ஒற்றுமையாக பேசிக்கா நாங்க ஒற்றுமையாகி எங்களோட ஒரு கோர்ஸ் நோக்கி நாங்க போகணும். இதுதான் எங்களோட ஒரு டிமாண்ட். இப்ப டக்குனு டிமாண்ட் எங்களுக்கு கொஞ்சம் குறையத்தாண்டு சொல்லக்கூடாது. நாங்கள் ஏதோ ஒண்ணு நோக்கி ஒரு ஸ்டேஜுக்கு போகணும். எங்களோட அடுத்த கஸ்டமரையும் கஷ்டப்படுத்திடாது. நாங்கள் ஒரு நெகோசியேஷன் கன்ஃபிளிக்ட் நான் வந்து ஓட்டர் கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் படிப்பிக்கிறேன். நான் எங்களோட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன்ல வந்து 2 எதிர் பார்ட்டிகள் வந்து எப்படி நாங்கள் அதை சோல்வ் பண்ணலாமா இருந்தால் உங்களுக்கு பின்னால இருக்கிறவனையும் எனக்கு பின்னால இருக்கிறவனையும் நானும் அவரும் காப்பாற்றணும். அப்படித்தான் அந்த நெகோசியேஷன் நடக்கும். இது அதை விட்டுட்டு காலை போட்டு இழுத்து விழுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான நெகோசியேஷன் நான் செய்யக்கூடாது. அப்ப அந்த அங்காலையும் பிரச்சனை இருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை நாங்க கையாளணும். அதை விட்டுட்டு நாங்கள் பெற மாட்டோம் போக மாட்டோம் கோவிச்சு கொண்டு நிக்கிறோம் நிக்கல. நாங்கள் அவங்களோட தான் ஜீவிக்க போறோம். அவங்களோட தான் கதைக்க போறோம். நாங்கள் அந்த இடங்களை நாங்கள் அதை நோக்கி போக வேண்டும். நாங்கள் அதாவது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்பு நாங்க 15 வருஷம் ஆயிடுது. என்ன செய்யுது? அதுல 5 வருஷம் நாங்கள் தேர்நிலவு கொண்டாடினாங்க ரணிலோடு. அப்ப கூட நாங்க ஒண்ணு செய்யல. நாங்க ஒரு கொஞ்ச நாளா எக்கராட்சியம் சிங்களத்திலேயும் தமிழையும் சுதந்திரம் அடிபட்டு கொண்டு செஞ்சதான் மிச்சம். கடைசியா ஒன்றுமே இல்லை. அந்த சொல்லுக்கு அடிபட்டவே 2 பேரும். அதுக்கு எத்தனை கூட்டம் போட்டிருப்போம் நாங்க. இந்த விடயத்திலே திரு சம்பந்தன் அவர்களுடைய அணுகுமுறை என்பது சிவகுமார் அவர்களே அந்த இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை காண வேண்டும், சிங்கள மக்களுக்கு நோகாமலும் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் என்ற ஒரு அணுகுமுறையை அவர் கை கொண்டதை பலரும் விமர்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் அவங்களோடு தான் ஜீவிக்கணும், அவங்களோடு தான் ஒரு தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி. ஆகவே சம்பந்தன் எடுத்த முடிவுகள் என்பது இலங்கைக்குள்ளே தீர்வை காண வேண்டும் என்ற ஒரு முடிவுகளுக்கு அவர் எடுத்த பல விட்டுக் கொடுப்புகள் இன்று விமர்சிக்கப்படுகிறது. அது தவறானவை, தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிற ஒரு முடிவை அவர் எடுத்தார், சிங்கக்கொடியை தூக்கி பிடித்தார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற ஒரு தலைவர் தீர்மானித்ததும் இயல்பாகவே திரு சம்பந்தன் அவர்கள் மூவினங்களும் வாழுகின்ற ஒரு பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் இலங்கை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இலங்கை பிரிந்து போகக்கூடாது என்று நான் நினைக்கிறேனா என்று தன்னுடைய கைகளை பிடித்து கொண்டு கேட்டார் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கனடா கூட்டத்திலே தெரிவித்த கருத்துக்களை எல்லாவற்றையும் விட்டு பார்க்கும்போது சம்பந்தனுடைய அரசியலை நீங்கள் இலங்கைக்கு ஆன ஒரு தலைவராக அவரை நாங்கள் பார்க்கலாமா? நான் சொல்ல வர்றேன், நாங்கள் யாரோட பிசினஸ் செய்யணுமோ அவையோட சேர்ந்துதான் நாங்கள் இங்க சீவிக்க போறோம். அதாவது சம்பந்தன் ஐயா அதாவது பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ள தமிழர்களுக்கு அதிஉச்ச அதிகார பரவலாக்கல் வேணும் என்றதை சம்பந்தன் ஐயா கேட்டது பிள்ளைட்டு. அதுக்காக அவர் எவ்வளவோ விட்டு கொடுக்க செய்தது என்னன்னா திரும்ப ஒரு ஏமாற்றுப்படுறாரு. இப்ப அவர் மூவினத்துல மாட்டுப்படுறாரு. என்ன எடுங்கோ, நான் பிறந்து வளர்ந்து இங்கேயே வளர்ந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நாடுகளுக்கு பயணமாகி இருப்பேன், 50 வெளிநாட்டு பயணம் செய்திருப்பேன். ஒரு நாள் கூட நான் வெளிநாட்டுல இருக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த வெண்ணைக்குள்ள கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை செய்தேன். கடைசி போர் அதாவது ஆயுதம் கவனிக்கப்படுறதுக்கு முதல் அங்கிருந்து வெளியில கடைசி கல்வியில வந்துடுறாங்க. எப்படி ஜீவிக்கணும்? நாங்க எப்படி ஜீவிக்கணும்? இந்த இளைஞர் தான் ஜீவிக்க போறோம். இளைஞர் தான் ஜீவிக்க வேணும். நாங்க இளைஞர் எப்படி வேறு இடத்துல ஜீவிக்கல, நாங்க வெளிநாட்டுல எல்லாம் இருந்தோன்னு ஜீவிக்கல, இங்கதான் ஜீவிக்க போறோம். அப்ப
அதாவது ரெண்டு பக்கமும் விண்வின் உள்ள ஒரு விதமான தீர்வை நோக்கித்தான் போகணும். அதுல சம்பந்தன் ஐயா எடுத்த தீர்மானம் பிள்ளையாண்டு இல்லை. அதாவது பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ள அது உச்சாதிகார பரவலாக அவர் வேண்டவர். அவர் தருவினம் என்று அவர் விட்டத்துல சிவநாயகம் ஐயா ஏமாற்றப்பட்டது மாதிரி தான். மண்டாசில அந்த ஒப்பந்தங்கள் ஏமாற்றப்பட்ட மாதிரி கிட்டத்தட்ட இதுதான். இதைத்தான் விழுத காலத்திலே பாலசிங்கன் கதைக்கிறது. உங்களோட தரமாட்டாங்க என்று கடைசியா அது ஆயுதம் கவனிக்கப்பட்டு அந்த படியும் முடிஞ்ச நேரத்துக்கு அதை கதைச்சு கொண்டு அதுக்குள்ள நடந்தது எப்படி கதைக்கிற ஒரு பெரிய யோசனை இல்லை. இப்பயும் நான் அதான் சொல்றேன். இப்ப ஜேவிபி பிரிச்சதுன்னு சொல்றதோ ரணில் இருந்து ஆக்கள் எரிச்சதுன்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன் அந்த எரிச்ச வீடியோ நான் தான் கனதரம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். இவ்வளவு பேருக்கு கொடுக்குறது இவ்வளவு இடங்கள்ல போடுறது நான் தான் கூட செய்யறேன். அதாவது ரணில் இப்படியான ஆத்தான். அதாவது எல்டிடியை பிரிச்சது ரணில் என்ன சொல்றது தமிழக கூட்டணியில பிரிக்கிறது எல்லா விதமான எல்லாமே இப்ப கூட ரணிலை பற்றி எல்லாருக்கும் தெரியுதுதானே. எவ்வளவு ஒரு டிஃபிகல்ட்டான கஸ்டமர் சொல்லி எவ்வளவு விதமான 78 நாள்ல எலெக்ஷன் நடக்கணும். என்ன எலெக்ஷன் நடக்குமோ இல்லையோன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு எல்லாரையும் சுத்தி கொண்டு நிக்கிற ஒரு லீடர் தானே. அப்ப சம்பந்தனையா நிச்சயம் சரி அதுக்கு அப்ரோச் பண்ண விதங்களும் ஓகே. ஆனால் இதுதான் எங்களோட பேர். அப்ப நாங்க இதுக்குள்ள நாங்க ஏதோ விதமா கவனமா ரெண்டுக்கு முடியாத போறதை விட்டுட்டு நாங்கள் என்ன 10 பேரும் எலெக்ஷன் எம்பி ஆகணும் வச்சுக்கொண்டு நாங்கள் பொது வேட்பாளர் வச்சுக்கொண்டு செய்யணும் இல்லை. அப்படியான நாங்கள் ஒரு கருத்துக்கு வரலாமா? அதாவது தமிழ் மக்களுடைய இந்த தேசியம் என்ற இந்த அரசியல் என்பது கடந்த 75 வருடங்களாக வீணான கோஷங்களோடு பயணித்த ஒரு விடயம். இலங்கையிலே தமிழர்களும் சிங்களவர்களும் சமமாக வாழுவதற்கான ஒரு அரசியல் புதிய நெறி ஒன்றை உருவாக்குவது என்பது ஒன்றுதான் தீர்வாக இருக்கும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். தமிழ் தேசியம் என்றது நீங்க சொல்றது வரை 75 வருஷத்துக்கு முன்னுக்கு வர இல்லை. அதாவது 50க்கு 50 கேட்டு ஜிஜி பொன்னமலை சமஷ்டிக்கு விட்டு செல்வநாயகம் தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நான் நினைக்கிறேன் தமிழர் கூட்டணி தமிழர் விடுதலை அந்த டைம் 83க்கு பிறகுதான் இந்த இயக்கங்கள் ஒரு 30-35 இயக்கங்கள் தொடங்கி அந்த ஓரளவுக்கு அந்த அதுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட அந்த டைம்ல தான் அந்த தேசியம் என்ற ஒரு கதை வெளியில வந்தது. அதுக்கு முதல் ஒரு தினம் அந்த தேசியத்தை தூக்கி பிடிச்சது மாதிரி எனக்கு தெரியல. அதாவது விடுதலை புலிகள் இந்த போராட்டங்கள்ல அவைகள் முழுக்க தமிழ்களும் அந்த விதமான அவைகள் கதைகள் எல்லாம் இருந்தது. அவைகள் அதை நோக்கின ஒரு ஒப்ஜெக்டிவ் அவைகள் எடுத்த ஒரு ஒப்ஜெக்டிவ் அதை நோக்கி அவைகள் ஜெனியூனா போராடிச்சினோம். அதுல ஒரு நிலைக்கு நாங்கள் ஆயுதம் கவனிக்க வேண்டி வந்தது. அதை விடும்போது நாங்கள் விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த தேசியம் என்றத கிட்டத்தட்ட நான் சொல்லலாம தெரியல ஒரு வியாபார பொருளாவும் மாத்தி போட்டணும். அதாவது போட் எடுக்கிற வியாபார பொருளா மாத்தி போட்டணும் என்று சொன்னாலும் நான் நினைக்கிற பிள்ளை என்று சொல்லி ஏன்னா கிட்டத்தட்ட அப்படித்தான் எல்லாரும் கலைக்கணும். சிம்பிளா எல்லாருக்கும் தேசியம் கலைக்க பார்க்கிறோம். தமிழ் தேசியம் என்று கலைக்க பார்க்கிறோம். தமிழர் ஒற்றுமையா இருக்கணும் என்றதை விட தமிழ் தேசியம் என்று கலைக்கிறது அது நஞ்சு நாங்க சொல்லப்படுறாங்க. அதாவது தமிழர் ஒற்றுமையா இருக்கணும். எங்கட கோசுக்கு அதாவது எங்கட விடயங்களை கையாளுறதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக ஒரு தலைமை ஒன்றுக்கு கீழே நாங்கள் சிலவிகளை கொண்டு போகக்கூடிய மாதிரியான கூட்டு தலைமை சரி ஏதோ ஒன்றுக்குள்ள வரணும். அதை விட்டுட்டு நாங்க தமிழ் தேசியம் மற்றவியல் தேசியம் இல்லை அப்படி நீங்க பார்க்க வெளிக்கிட்டால் கணக்கு விஷயம் இருக்குது. இப்ப செல்வம் அங்க இருந்தவர், சுரேஷ் அங்க இருந்தவர், டக்ளஸ் அங்க இருக்கிறார், மற்றவர் சித்தார்த்தன் அங்க இருந்தவர். எங்க போனது தேசியம் உப்பேன தேசியம் வந்தது. ஆனா எல்லாரும் என்னத்துக்கு போட்டோம்னாங்க எல்லாரும் எங்களுக்கு கோர்ஸுக்கு தான் போட்டி போட்டாங்க. அப்ப போட்டி போட்டுட்டு கொஞ்சம் பேரை ஒதுக்கி வைக்கிறோம், கொஞ்சம் பேரை நாங்கள் எழுதி பிடிக்கிறோம் செய்ய பாக்குறோம். அந்த தேசியம் என்ற சொல்லுகை தேசியம் என்ற சொல்ல அந்த கூட தூக்கி பிடிக்கிறது குடும்பமான பேரை கையெழுத்துறவங்க கூட செய்யணும். மற்றவர்களும் அப்படி பிடிச்சாதான் நாங்கள் வரலாறு சொல்ல பார்க்கணும். உப்பரை தூக்கி பிடிக்கிறது சிறிய முன்னுக்கு நிக்க பாக்குறேன். இவன் ஒன்றுமே அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் திருவண்ட ஐயாவும் அதை தூக்கி பிடிக்க பாக்குறேன். விக்னேஸ்வரன் ஐயாவும் இப்ப அதான் அண்டையாம் கூட்டத்தில் கதைச்சாங்க. அவருக்கு தேசியத்திலேயே அது ஒன்றுலயுமே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஒன்றுலயுமே நான் இந்த ஆயில் பொல்யூஷன் விஷயத்துல அவர் 2 தடவை சந்திச்சேனாங்க. 2 தடவை சந்திக்கலையும் அவர் கதைச்ச கதைகள் அவர்கிட்ட நினைவுகள் அதுல பார்க்க போனால் அவர்கிட்ட ஒரு கன்செப்ட் இல்லை. அவர் இப்ப கதையா அதுதான் இங்கால அவியம் என்று சொல்லிட்டு அவருக்கு அதை கதைக்க வலிக்குது. அதை இல்லாம சுமந்திரனுக்கு எதிரான ஸ்ரீதரனை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சு ஏதோ ஒன்று இன்னொருக்கா எம்பியா இருந்தோம்னு யோசிக்கிறாரு. அதாவது கடைசியா பிரேமதாசா மாதிரி கடைசி மட்டும் நான் எம்பியா இருந்து போறேன் இந்த பிரசிடென்ட் எடுத்து போறேன் யோசிக்கிறாரோ இல்லையா? அவருடைய ரணிலோட சேர்ந்து ஒரு அமைச்சர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவரால் தானே இல்லைன்னு சொல்லியதான். இந்த விடயத்திலே நீங்கள் குறிப்பாக இப்போது இந்த பொருளாதார விடயங்களுக்கும் எமது தமிழ் தலைமை தேசியத்தின் தலைமைகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள்.
அண்மையிலே கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட பல விடயங்கள், உதாரணமாக சீமெந்து தொழிற்சாலை, காற்றாலை திட்டங்கள், இல்மனைட் மன்னாரிலே இல்மனைட் அகழ்வு தொடர்பான ஆராய்ச்சிகளா அல்லது அது தொடர்பான திட்டங்கள், அதுக்கு பின்னர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கொண்டு வருவது போன்ற எல்லா திட்டங்களையும் ஐங்கர் நேசன் முதல் எல்லோருமே கடுமையாக இயற்கை வளம், எமது வளம் சுரண்டல் என்ற ரீதியில் அணுகுவதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? மிகவும் பிள்ளையான ஒரு அணுகுமுறை. நான் ப்ராஜெக்ட் டைரக்டர் வேர்ல்ட் பேங்க் இமீடியட்லி ஆஃப்டர் த போர் முடிஞ்ச உடனே இந்த ரீசெட்டில்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்கிற வேர்ல்ட் பேங்க் எமர்ஜென்சி நொதர்ன் ரிகவரி ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு 85 மில்லியன் US இலங்கை அரசாங்கம் கிராண்டா கொடுத்தது. அதுல நான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்தேன். அதாவது வடமாகாணத்துல ரிகவரி ப்ராஜெக்ட். அப்ப அதுல நாங்கள் கனவிடயங்கள், அதாவது உடனடியாக சில வாழ்வாதாரங்கள் கொடுத்தாங்க, மற்ற அந்த உடைஞ்சிருந்த கட்டிடங்களை உடனே திருத்தினாங்க, ரோட்டுகள் கணக்க போட்டுனாங்க, வாட்டர் டேங்க் கட்டி அப்படி விஷயம். 85 மில்லியன் US பெரிய காசு இல்லை. வித்தின் 2 இயர்ஸ் நாங்க முடிச்சினாங்க அந்த வேலையில நான் செய்தாங்க. அந்த டைம் நாங்க கிராவல் எடுக்கிறதுக்கு நாங்க கிராவல் தர மாட்டோம். அப்ப நாங்க எங்கட ரோட்டு போடுறதுக்கு எங்க கிராவல் எடுக்கிறது? மலைவாச்சில் எடுத்து கொண்டு வர்றதோ, எங்கட ரோட்டான் போட போறோம், மலைவாச்சில் எடுத்து வர்றதோ, அந்த ரோட்டு எடுத்து வர்றதோ. அதாவது ரிசோர்ஸை நாங்கள் கவனமா கையாளணுமே ஒழிய ரிசோர்ஸை நாங்கள் அப்படியே கூட்டி வச்சிருக்கீங்களா. அதாவது என்வயர்மெண்டல் என்று சொல்றது, என்வயர்மெண்டல் சேஃப் காட்டுறோம்னு சொல்ல என்வயர்மெண்ட் மிட்டிகேஷன். அதாவது எந்த ப்ராஜெக்டை நாங்கள் அமல்படுத்தினாலும் என்வயர்மெண்ட்டுக்கு ஒரு டேமேஜ் ஒன்று இருக்கும். அந்த டேமேஜை மிட்டிகேட் பண்ணணும். நாங்கள் அதை டேமேஜை குறைக்கணும் அல்லது டேமேஜுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இது என்வயர்மெண்ட் கூட நாங்கள் ப்ராஜெக்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி போகக்கூடாது. நாங்கள் செய்த முழு பிழை கிட்டத்தட்ட அங்கதான் வருது. இப்ப நாங்கள் புதுசா ஒரு குளத்தை கட்ட வலிக்கிட்டால் அந்த காடு அழிக்கிறோம்னு சொல்லப்படுறோம். அதை காடு அழிச்சா நாங்கள் உங்களோட இணைப்பு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. உண்டாக்க போறோம். ஆனா குளம் கட்டா நீங்கள் தனி அதாவது கரெக்டிவ் மெஷருக்கு நாங்க போகணும். இந்த மெட்டல் ஹவுசிங் சொல்லி வந்தது இல்லோ, 50,000 வீடு கட்டுறதுக்கு வந்தது. எல்லாரும் ஏதோ எல்லாம் நான் சாம்பிளா 3 வீடு கட்டினாங்க, 2 முதல் படிவா அதுல இருக்குது. அப்ப என்னன்னா நான் கமிட்டியில இருந்தேன். அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீலங்கால ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கு நான் ப்ரொபோசல் சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல கொடுத்தாங்க. இப்ப சனம் 10 தகரம் கொடுத்து அந்த தரத்துக்கு கீழே சீரிச்ச சனம் தான் கணக்கே இருக்குது. 2 பேரை வீடு இல்லாத சனம் கணக்கே இருக்குது. ஆனால் 50,000 வீடு கையை போட்டு வேண்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, அவனுக்கு ஒரு கடுக்கிற பெட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஜெலஸ் வந்துட்டாங்க. நாங்கள் ஏசியில் இருந்து கொண்டு அவனுக்கு சில வசதி செய்யக்கூடாது செய்தாங்க. அவ நாங்கள் எங்களோட அபிவிருத்தி சம்பந்தமா எங்களோட ஒரு பார்வை இல்லை. எங்களோட எக்கனாமிக் பார்வை என்பது கொஞ்சமும் எங்கள்கிட்ட இல்லை. தலைமை என்று சொல்ற ஒருவரும் ஒரு விதமான அதாவது பொருளாதார மேம்பாடு எங்களோட வடக்கு கிழக்கு சம்பந்தமா ஒரு தோட்ஸுமே இல்லை. தேர்தல் சம்பந்தமாக, ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் அண்மையிலே கருத்து தெரிவிக்கும் பொழுது தேர்தலை ஒரு வருடம் ஒத்தி வைப்பது நாட்டுக்கு சிறந்தது என்ற வகையிலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இந்த விடயத்துல அதாவது ரணில் விக்ரமசிங்க இந்த விடயங்களை கையாளுற விதங்கள் எல்லாம் சரியான பிள்ளை. அவர் தந்திரமாக ஒவ்வொன்றும் செய்ய பார்க்கிறார். இந்த நாடு ஒரு நாங்கள் வடக்கு கிழக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நாடு என்று சொல்லி கதைச்சமாக இருந்தால் இந்த அதாவது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் மிகவும் பாரதூரமான விடயங்களுக்கு போய் களவெடுத்ததால எக்கனாமிக் எல்லாத்தாலையும் எல்லாம் இருந்து ஒரு ப்ரோசஸ் உண்டு. மற்றது அவர் பின்வழியால வந்துடுறார். அதாவது மக்களாலேயே ரிஜெக்ட் பண்ணப்பட்டு தெரிவு செய்யப்படாதவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு ஓட்டை கொண்டால உள்ள வந்த சரியோ பிள்ளையோ மற்றது கல்லரோட தான் சேர்ந்து நிற்கிறார். அந்த டைம் வேறு ஒரு தரம் அந்த அவையோட சேர்ந்து இதை அமைக்கிற ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. ஏன்னா இவர் தான் பிள்ளை ஒட்டி இல்ல கட்சியில வயது வந்துடுது, என்னமோ இதோட கடைசியா முடிவோம்னு சொல்லி கொடுத்து வந்திருக்காரு. வேற ஒரு லீடரா எதிர்காலத்துல லீடரா வர வேண்டிய ஒரு தரம் அந்த பொறுப்பு எடுக்க மாட்டோம். அது ஒப்பியஸ். அதுல எடுக்க பேசி கொண்டு திரிகிறதோ அந்த நேரம் ஓடி ஓடி சின்ன கதைக்கிறதுல ஒரு சென்ஸும் இல்லை. இவர் எடுக்கிறதுக்கு ரீசன்கள் எல்லாம் இருக்கிறது சரி.
அவர் எடுத்து அவங்களோட சேர்ந்து அவையிலையும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு ப்ரோசஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அதாவது IMF உடையோ அது சரியோ பிள்ளையோ ஏதோ ஒரு ப்ரோசஸ் நடக்குது. ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து இட் இஸ் நாட் ஃபாஸ்ட் இல்லாட்டாலும் மிகவும் ஒரு ஒரு படிப்படியான சின்ன ஒரு மாற்றம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இந்த நேரம் வந்து ஆட்சி மாற்றம் கட்டாயம் வேணுமோ என்றது ஒரு கேள்விக்குறியோடு இருக்குது. அதாவது இந்த ப்ரோசஸை அவரை முடிக்க விடலாம் என்ற ஒரு ஒப்பீனியன் வந்து நாட் ஓன்லி விக்னேஸ்வரன், இவன் நான் கூட ஓரளவுக்கு அப்படி அதுக்காக செய்யற விதம் எல்லாம் சரி என்று சொல்லல, அவர் செய்யறது எல்லாம் பிள்ளைய கணக்க இருக்குது. ஆனா இந்த ப்ரோசஸை அவரை முடிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வருஷம் கொடுக்கறதுல ஒரு பெரிய பெரிய ஒரு கட்டத்தை நாங்க கண்டுவிட போறே இல்லை. ஆனா என்ன ஒரு நிர்வாகம் வந்து சில விடயங்களை மாத்தி என்ன ஒரு ப்ரோசஸ் கொஞ்சம் டிலே ஆகுறதும் பார்க்க என்ன ஒரு வருஷம் அவரை விட்டுட்டு அவர் திருப்பி 5 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்குள்ள என்ன ஒரு வருஷம் ஏதோ விதமா இருந்துட்டு போறது ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் இல்லை என்றாலும் இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து சில விடயங்களை நாங்கள் வந்து அன்டெமோக்ராட்டிக்கா செய்யலாம் என்றதான் என் ஒப்பீனியன். அதுல விக்னேஸ்வரன் ஐயா சொன்னதை வந்து நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். சரி, அப்படியானால் நீங்கள் ஒரு இலங்கையர் என்ற அடிப்படையிலே நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த பொருளாதார நிலைமையை சமாளிக்கக்கூடிய விதத்திலே தேர்தலை ஊர்வலத்துக்கு ஒத்திவைப்பதானது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சற்று முன்னேற்றும் அல்லது பின்னோக்கி செல்வது காப்பாற்றும் என்ற ஒரு கருத்து உங்களிடம் காணப்படுவதாக விட்டுவிடலாம். நீங்கள் என்ன சிட்டிசன்ல இருக்கிறீங்களா தெரியாது, இங்க இருக்கிறாங்க இலங்கையர் தான். இந்த பிரச்சனை நடக்கிறதுல நாங்களும் ஈக்குவலா பாதிக்கப்பட்டாக்கள் தான். 3 மணித்தியாலும் 5 மணித்தியாலும் ஜீவன நின்றாக்கள் தானே நாங்கள். அப்ப பொருளாதாரத்தை மீழ்ச்சிக்கு இவர்தான் ஆளுன்னு நான் சொல்ல வரையில்லை, இவர்தான் ஆளுன்னு சொல்ல வரையில்லை. ஆனால் அந்த டைம் எடுத்து ஒரு ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கு. அந்த ப்ரோசஸ ரிட்டார்ட் பண்ணாமல் அதற்கு பின்னுக்கு போய் திருப்பி முன்னுக்கு கொண்டு வராமல் அந்த ப்ரோசஸ் கொண்டு போறதுக்கு அதோளவுக்கு ஓகே. இதுல வந்து அதான் சில விடயங்கள் வந்து சட்டம் அல்லது அந்த நீதி நேர்மை என்றதுல விட சில விடயங்கள்ல வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்கத்தான் வேணும். அந்த வகையில என்ன ஒரு வருடம் தேர்தல் பின்னுக்கு போறது வந்து நாடு என்று நாங்க பார்க்கல, இலங்கை என்று நாங்க பார்க்கல. பிரயோசனமா இருக்கலாம். அந்த நேரம் கல்லறை காப்பாற்ற பிரச்சனை அப்படி இருக்குதான், அதெல்லாம் ஓகே, ஒரு ஒண்ணு செய்ய வேணாம் தான் இருக்கு. இந்த வேளையில் உங்களோடு பேசுவதற்கு ஒரு நேயர் இணைந்திருக்கிறார் என்று நம்புகிறேன், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். 2 பேர் 3வது ஆள் பேர் எனக்கு தெரியல, நான் குரல்லாம் கேட்டிருக்கிறேன். சிவகுமார் சுப்பிரமணியம். ஓகே, அப்ப சிவகுமார் ஐயாவுக்கும் நான் கேட்க போறது ஒரு 2 கேள்வி. சுருக்கமா தான் அந்த கேள்வி அமைது. ஒன்று, இந்த நடக்க போற ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்றதும் தேவையில்லைன்னு சொல்றாரு ஐயா. 2வது, சுமந்திரன் அந்த பொது வேட்பாளருக்கு போன பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு ஆளை இதன் ஒரு யதார்த்தபூர்வமாக அவருடைய ஒரு பேச்சுவார்த்தை வச்சு அக்ரிமெண்ட் செய்வார் என்று சொன்னால் ஏதோ அப்படி அதுக்கு ஒருவருக்கு ஓட் பண்ணுவோம் சொல்றேன். கஜேந்திரகுமார் 3 நிலப்பாடு தான் அங்க இருக்கு. 3வது நிலப்பாடு கஜேந்திரகுமார் ஒருவருக்கும் வாக்களிக்க கஜேந்திரகுமார் இல்ல. இப்ப ஏதோ அவர் அங்க நாட்டில என்ன இல்லாட்டாலும் அவற்றை கட்சி எழுவது நிராகரிக்கும். அப்ப அங்க இருக்கிற மக்களோட நானும் ஒருவர் 2 முறையில கேட்கிறேன், நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போறோம் அதை இவர் சொல்லட்டும். யாருக்கும் அல்லது நாங்கள் எங்கள்ட வாக்க துஷ்பிரயோகம் பண்ணப்படாது. அப்ப யாருக்கு வாக்களிக்க போகணும்னு இந்த ஐயா சொல்லட்டும். ஒன்று. 2வது கேள்வியில இப்ப இவர் சொல்றதுல ஒரு வருஷம் பிற்போடலாம் என்று இவர் சொல்றது சரி என்று சொல்றார். நீங்கள் இப்ப கடைசியா கேட்ட வெளியில வந்தது என்ன, விக்னேஸ்வரன் 1 வருஷம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உலக நாடுகள்ல இந்தியாவா இருந்தா பக்கத்து நாடு, இந்தியாவா இருந்தா என்ன, நேபாளா இருந்தா என்ன, அமெரிக்காவா இருந்தா என்ன, கனடாவா இருந்தா என்ன, இப்போ பிரான்ஸா இருந்தா என்ன, எந்த ஒரு நாட்டு, ஆஸ்திரேலியாவா இருந்தா என்ன, 4 வருஷம் இருந்தா 4 வருஷம், 5 வருஷம் இருந்தா 5 வருஷத்துல தேர்தல் வைக்க வேணும்.
அப்ப அதுக்கு ரணில் விக்ரமசிங்க கொண்டு போய் இன்னொரு பரிசத்தை வைக்கிறது விக்னேஸ்வரன் சொல்றது சரியா? ஆனால் ரணில் தான் நினைச்ச மாதிரி கொண்டு போய் 6 வருஷம் வைக்கிறது சரியான்றதுக்கு இவர் என்ன பதில் சொல்லட்டும் பார்ப்போம். ஒரு காலம் வேண்டா காலம்தான். எனக்கு 5 வருஷம் வேண்டா 5 வருஷம் தான். அதே அதை இழுத்தடிக்கவும் காலத்து இப்ப 3 மாதம் நெல்லு பயிர்ண்டா அந்த 3 மாதத்துல அந்த நெல்லு பயிரை வெட்டி அறவிட செய்யணும். அதுதான் சரியான இது. அதுக்கு இந்த ஐயாவிட்ட பதில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட கேள்விக்கு மறுபடியும் நான் முந்தையே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நான் சொன்ன ரெண்டாவது முறை, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி யார் எங்களுக்கு டிமாண்ட்ல யார் எங்களுக்கு கூடுதலான எங்களோட விடயங்களுக்கு தீர்வு அறியணுமோ அவைகளுக்கு ஓட் பண்ண சொல்லக்கூடிய ஒரு தலைமை தான் எங்களுக்கு வேணும். அந்த தலைமை எனக்கு சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஓட் பண்ணலாம். அது ரெண்டாவது கேள்வி சாதாரணமான காலத்துல தேர்வை பின்பற்றுவதெல்லாம் பிள்ளை. அது நீங்க சொல்றது சரி, 100% நீங்க சொல்றது நான் ஒத்துக்கொள்றேன். அதாவது காலத்துக்கு காலம் அந்த டைம்ல தான் எலெக்ஷன் நடக்கணும்னு சொல்லி 3 மாத பயிரை நான் போட்டுட்டு கடும் மழை வந்துட்டு வெள்ளத்துல நெல்லெல்லாம் கொட்டுப்பட போகுதுன்னா 5 நாள் முதல் நான் வெட்டிட்டு போவேன். அப்ப அதுக்காக நான் அங்கே 3 மாசம் மட்டும் வச்சுட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் வெள்ளனை வெட்ட வேண்டியது. சில நேரம் மிஷின் பிந்தி போட்டுதுன்னா 4 மாசம் பிந்தி 10 நாள் 15 நாள் பிந்தி போட்டு தான் வெட்டுவோம். அப்படி அது ஒரு உதாரணமா நான் இதை சொல்ல வர இல்லை. ஆனால் ஒரு கிரைசிஸ், நான் இந்த பிரச்சனைக்குரிய டைம்ல மட்டும்தான் அதை கலைக்கிறேன். அதாவது ஒரு எக்கனாமிக்ல நாங்கள் நல்லா விழுந்து நாங்கள் படுவ பாதாளத்துக்கு போய் எழும்பி கொண்டு வர ஒரு ப்ரோசஸ் நடக்குது. ஏதோ ஒரு ப்ரோசஸ் நடக்குது. அது சரி பிள்ளை கணக்க போகுதுன்றது இல்லை. அந்த ப்ரோசஸ்ல அவற்றை அதை கொஞ்சம் கிளம்புற ஒரு 40 வருஷம் அரசியல்ல இருந்து ஒரு ஆளால சில விடயங்களை செய்யக்கூடியதா இருக்கும். அதை விட்டுட்டு அந்த ஒரு வருஷம் பொறுக்கிறத நாங்கள் அங்க ஒன்றையும் காண போற இல்லை. நாங்கள் எவ்வளவோ விஷயத்துக்கு 70 வருஷமா கேட்டு ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்க இல்லை. இதுல ஒரு வருஷம் நாங்கள் இருக்கிறதுல நாங்கள் பெருசா ஒன்று காண போற இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது நான் அதுக்காக சரியென்று நான் சொல்ல வர இல்லை. ஆனால் அது விடலாம் என்றதான் சொல்ல வந்தேன். நன்றி. இந்த வேளையிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பான ஒரு தகவலை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் பேச விரும்பினால் அதை பேசலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவானது 2010 பிப்ரவரி 28ஆம் தேதி. 2010 தேர்தல் நடைபெற்றது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்களுக்கு மேலா காலத்துக்கு முன்னரே, தேர்தலுக்கு முன்னரே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கப்பட்டு விட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து கஜேந்திரகுமார் அவர்கள் பிரிந்து சென்று, அதனால் தான் ராஜ்யவர்கள் குறிப்பிட்டார், தெரியவில்லை இதற்கும் சுமந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று. இன்னும் ஒரு முகநூல் பக்கத்தினூடாகவும் பதிவிட்டிருக்கிறார். சுமந்திரனுக்கும் கஜேந்திரகுமார் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற ஒரு தகவலையும் ஒரு முகநூல் பக்கத்தினூடாகவும் பதிவிட்டிருக்கிறார். அதை இந்த கன்செப்ட் அவரா இருந்திருக்கலாம். நான் தமிழ் காங்கிரஸால எல்லாரும் ஒன்றா எல்டிடியால உருவாக்கப்பட்டு அவர் வெளியேறப்பட்ட சூழல் வந்ததாலதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் நம்ம சேர்ந்திருந்தாரு. எல்லாரும் ஒன்றா கேட்டுதான் எலெக்ஷன் கேட்டவை. நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒன்றா எலெக்ஷன் கேட்டவை. 2009 முதல் நடந்த தேர்தலிலே எல்லோரும் ஒன்றாக அதுல எனக்கு தவறு இருக்கலாம் சில நேரம். ஆனால் அந்த சுமத்திரண்ட வருகை அதை குழப்பினது என்ற மாதிரியான ஒப்பீனியன் இருந்தது. சில நேரம் நான் தவறு விடலாம், தவறா இருக்கலாம். 2010ஆம் ஆண்டு தேர்தலிலே தான் சுமந்திரன் அவர்கள் தேசிய பட்டியலினூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உத்தியோகபூர்வமாக இந்த வெளியேறது நடந்தது. அவர் உள்ள வர்ற டைம் இந்த வெளியேறது நடந்தது. அது சரியும் பிள்ளை இருக்கலாம். நான் 100% நான் பிள்ளைன்னு சொல்லி இந்த விடயங்கள் கஜேந்திரகுமார் வெளியேறிய பின்னர் ஒரு சட்ட விஷயங்களுக்கு ஒரு டிராஃப்ட் எழுதுறதோ போன்ற விஷயங்களுக்கு யாருமே இல்லாத போது மாவி சேனாதிராஜா அவர்களால் சிபார்சு செய்யப்பட்டு சம்பந்தனுக்கும் ஏற்கனவே அறிமுகமான சுமந்திரன் அதன் பின்னர் கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டதாகத்தான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகங்களில் 2010களிலே நடந்த சம்பவங்களிலே ஞாபகம். அதுக்கு முந்தியும் சில என்னன்னு சொன்னா இந்த சட்ட விடயங்களை கையாளுவது என்பதை காட்டிலும் அந்த வெளிநாட்டு விவகாரங்களை கையாளுவதற்கு ஒரு சட்ட புலமையுடைய ஒருவர் தேவை என்பதன் காரணமாகத்தான் கஜேந்திரகுமார் தான் அந்த நேரத்திலே
தமிழ் கூட்டமைப்புடைய வெளிவிவகார செயலாளராக கடமையாற்றி கொண்டிருந்தார் 2009 ஆண்டு வரைக்கும். எனவே அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய அந்த சந்தர்ப்பத்திலே சுமந்திரன் கனகேசனுடைய கனிஷ்ட சட்டத்திறனியாக அங்கே இருந்த பொழுது கனகேஸ்வரன் தான் தமிழரசு கட்சியினுடைய சட்ட ஆலோசகராகவும் இருந்திருந்தார். அவருடைய சிபாரிசின் அடிப்படையிலே சம்பந்தருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விதத்தில் இருந்ததன் காரணமாக அவர் அந்த வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பாக அங்கே இணைக்கப்பட்டார் என்றுதான் அப்பொழுது சொல்லப்பட்டிருந்தது. அவர் உத்தியோகபூர்வமாக 2012 மே மாதத்தில் தான் இலங்கை தமிழரசு கட்சியின் வெளிவிவகாரம் மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்று தமிழரசு கட்சியின் சட்ட விவகாரங்களுக்கான எனக்கு இல்ல ஞாபக ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப சட்டத்தரணிகள் தான் ஒரு எல்லாம் செய்யணும் இல்ல அதை செய்வதற்கு எல்லாரும் தான் இருக்கிறோம். அது இப்ப நாங்க அந்த சட்டத்தரணிகள் என்று கொண்டிருந்ததாலதான் இன்றைக்கு தமிழரசு கட்சி இவ்வளவு நாறுது. வழக்கையும் போட்டு வழக்குல எதிராளியா நின்று கொண்டு உலகம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தரணிகள் தான் எங்கட தலைவரா இருக்கணும் என்றதுல நியமன ரிசர்வேஷன் இருக்குது. உலக நாடுகள்ல சட்டத்தரணி அல்லாத தலைவர்கள் நாடுகளை நல்லா நடத்தின சரித்திரங்கள்லாம் கணக்கே இருக்குது. உதாரணமா சிங்கப்பூர், மலேசியா, கனடாங்களே இருக்கு. நாங்கள் இங்கவும் திரும்பவும் இந்த சட்டத்தரணிகள்ல முன்னுக்கு கொண்டுற விதங்கள், மற்ற அந்த ரிட்டையர்ட் ஆக்களை கொண்டு வர்ற விதங்கள், அந்த லெட்டர் எல்லாம் கண்டபடி ஆக்களை கொண்டுறதாலேதான் கட்சிகளுக்குள்ள கன பிரச்சனைகள் வரப்பாக்குது. மற்றது நாங்கள் 2வது தலைமையில வளர்க்க விடாம இவியல் அதை மறுக்கிற தன்மையில கூடிக்கொண்டு வருகிறாங்க. கூடுதலாக பொருளாதார நிபுணர்கள் தான் இந்த விடயங்களிலே அரசியலுக்கு சாதித்த பொருளாதார நிபுணர்களும் வர வேண்டும். பொருளாதார நிபுணர்கள் இல்ல, நான் ஒரு இன்ஜினியர், நான் கணக்கு கலைக்கணும். எல்லா விஷயங்களையும் அது ஆக்களை பொறுத்தது. அதாவது நீங்கள் பொருளாதார நிபுணர் மட்டும்தான் பொருளாதாரம் கலைக்கிறது என்று இல்லை. சரி, பொருளாதார நிபுணர் சில நேரம் ஹைலி தியரட்டிக்கலா இருக்கு. அதாவது பற்று இருக்க வேணும் உங்களுக்கு, நாட்டில உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் ஒன்று இருக்க வேண்டும். அப்படியான ஆக்களாலதான் சில விஷயங்களை செய்யலாம். அதை விட்டுட்டு 100% விக்னேஸ்வரனுக்கு பக்கத்துல இருக்கிறவர் பொருளாதார நிபுணரோட தான் ப்ரொஃபசர் சிவநாதன். ஆனா விக்னேஸ்வரன் ஐயாவோட ஒரு தோட்டமே இல்ல பொருளாதாரம் சம்பந்தமா. சரி, ஒரு நேயர் அவரை இணைத்துக் கொண்டு ராஜ் தொடர்வோம். வணக்கம் அறிவுடன். வணக்கம் சத்யபாலன், வணக்கம் ராஜ், போக்கஸ் நேயர்கள், வணக்கம் சிவகுமார். நான் அறிவுலான், உங்களுக்கு 1 year ஜூனியரா இருந்து நான் நினைக்கிறேன். என்னண்டா நீங்கள் சொல்ற பல கருத்துக்கள்ல உடன்பட்டாலும் இந்த பொது வேட்பாளருக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட இப்ப வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் அல்லது தமிழர் வாழ்விடம் இவ்வளவு காலமா பாரம்பரிய வாழ்விடம் என்று சொல்றோம். கிழக்கு 30-30-30க்கு பிரிஞ்சு போயிட்டுது. இப்ப வடக்கையும் சிங்களவர்கள் எந்த கட்சிகள் வந்தாலும் வடக்கை மாற்ற இதுல அவர்கள் கைங்கரியமாக செயல்படுகிறார்கள் என்று என்னுடைய பார்வை. அப்படி இருக்கிற நேரத்துல நாங்கள் அவர்களோட எப்படி என்னத்தை பேசி அவர்கள் எங்களுக்கு என்னத்தை தரப்போறார்கள் என்றது ஒன்று. நீங்க சொல்றது சரி, அவர்கள் தான் எங்களுக்கு ஏதாவது இது தர வேணும், நாங்கள் இடமட்டமா பயமுண்டோ இன்னொன்று எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப இப்படியான ஒரு சிங்கள அரசாங்கத்துக்குள்ள நாங்கள் கதைக்க போறோம்னு சொல்றோம். நீங்கள் சொல்றீங்க ஒற்றுமையா இப்ப நிச்சயமா பாராளுமன்ற தேர்தல்ல ஒற்றுமையா காட்டலாண்டா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இருக்க போறையில எல்லாரும் அரசியல்வாதிகள் தங்களோட சொந்த லாபத்துக்கும் சுயநலத்துக்குமா தான் அரசியல்ல இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அவரோட கதிர் தான் முக்கியம். அப்ப பொது வேட்பாளர் ஒன்றில உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதுல மட்டும் ஒற்றுமையை காட்டிட்டு பிரிஞ்சு நிக்கிறேன். இப்ப ஒரு தேசியம் சார்பாக மக்கள் ஒன்றா இருக்கிறார்கள் என்றதை காட்டுறதுக்கு இது ஒரு வழி என்று நாங்கள் நினைச்சோம்னா இல்லைன்னு சொன்னா, இப்ப நான் 2009 வெளிநாட்டுல எல்லாம் எத்தனை லட்சக்கணக்கில் ரோட்ல நின்றோம். இப்ப ஏதாவது யாருன்னு ஆர்கனைஸ் பண்ணினா என்ன மீட்டிங் 50, 100, 10 என்று போயினோம். அதுவும் கூடுதலா தேசிய கொடி அல்லது தமிழ்ல விடுதலை கொடியை கொண்டு போவினோம். இப்படியான நேரத்துல அப்ப நீங்கள் ராஜன் கேட்டவர் அந்த கேள்வி மறுமொழி வடிவா சொன்னீங்களோ தெரியாது. நாங்கள் அப்ப எங்கட ஒன்று திரண்ட ஒற்றுமையை எப்படி காட்டுறது? நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா ஒரு கட்சியில எல்லாரும் சேர்ந்து கேட்க மாட்டோம். ஏனென்றா பாராளுமன்றம் கதிர்களுக்கான போட்டி என்றது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை திருப்பி கேட்க ஆசையா இருக்குது. நன்றி, வணக்கம். நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். எங்களால தொடர்ந்து ஒற்றுமையா இருக்க முடியல.
நாங்கள் அப்ப என்ன செய்யலாம்? தற்காலிக ஒற்றுமையை காட்ட வலிக்கிறோமே ஒழிய எங்களால பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் ஒற்றுமையா இருந்தால்தான் உங்களால கணக்கிய சாதிக்கலாம். இந்த ஒரு எலெக்ஷன்ல நீங்கள் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு நாட்டின் தலைவரை தெரிவு செய்யக்கூடிய எலெக்ஷன். இதுல நீங்க சரி, ஒற்றுமையை அதுக்கான காட்டிக்கொண்டு மாற்று பாராளுமன்றத்தில ஒற்றுமையை காட்டாம ஒரு பிரயோசனம் இல்லை. சோகுமார், அதுக்கான மாற்று வழிகள் ஏதாவது உங்களுக்கு சிந்தனையில இருக்குதா? மாற்று வழிகள் என்ன மாதிரி நாங்கள் அந்த ஒற்றுமையை கொண்டுடலாம்ன்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற சிந்தனையில பகிர்ந்து கொள்ளுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நாங்கள் எல்லாருமா ஒற்றுமையா வந்து ஒரு கூட்டு தலைமையோ ஏதோ ஒரு தலைமையை நோக்கி நாங்க போவோம். என்னென்ன செய்ய போறோம்? வாட் இஸ் தி டெக்னிக்ஸ்? என்ன என்ன செயல்பாடு, என்ன செயல்முறையில் அதை கொண்டு போறோம்? நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எவ்வளவு மினக்கடி மினக்கிறோம், அந்த மினக்கடி நாங்கள் ஒற்றுமைக்கு செய்ய இருந்தா நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். நாங்கள் அப்படி செய்ய வர்றதில்லை. பொது வேட்பாளருக்கு பிறகு அந்த பொதுச்சபை என்றது தொடர்ந்தும் அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இறங்கும்னு தானே சொல்லுது. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது அவையில் வந்து இந்த பொது வேட்பாளர் என்றதுக்கு இவ்வளத்துக்கு குத்தி முறிகிறதுக்கு பதிலாக அல்லது ரைட் நீங்க அதை முறிஞ்சு போட்டு அதுல வெல்றீங்களோ தோக்குமே அது ஒரு அன்வான்டட் அசிட் டெஸ்ட் ஒன்று தான் நீங்க போறோம் நாங்க. கன்வர்சிங் செய்ய வரையில்லை. நான் சொல்றேன் என்ற ஒப்பீனியன் அது ஒரு அசிட் டெஸ்ட் உண்டு. அதை விட்டுட்டு நாங்கள் நிரந்தரமா எங்களுக்கு ஒரு ஒற்றுமையை கட்டி எழுப்புறதுக்குரிய ஒழுங்குக்கு நாங்க போகணும். அப்ப நீங்கள் இந்த பொதுச்சாவை எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒற்றுமையாக்குங்க. ஏன் பார்லிமெண்ட்டுக்கு வரைக்கும் நாங்க புரிவோம் என்று சொல்லி வரணும். அந்த சிந்தனையே எங்கள்கிட்ட வரக்கூடாது. அந்த சிந்தனை வரைக்கும் இல்லையோ ஒவ்வொரு கட்சியும் தங்களோட கட்சியை கலைச்சு போட்டு எல்லாரும் ஒன்றா வாங்க ஒன்றுக்கு வாங்க. ஏன் கட்சியை வச்சு கொண்டிருக்கீங்களா? இல்ல கதிர முக்கியம். அரசியல்வாதிகள் தங்களோட தொழில் செய்ய வரும் இல்லையோ? அர்ஜுனா சொல்ற மாதிரி சிஸ்டம் சேஞ்ச் தான் வேணும். பாப்போம் என்ன நடக்குது. நன்றி, நன்றி. இந்த வழி இன்னொரு நேயர் ஜெயக்குமார் அவர்கள் நினைக்கிறார் நிகழ்ச்சியோடு. வணக்கம். 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 சீக்கிரம் சில கருத்தை சொல்லலாம் யோசிக்கிறேன். அந்த நாளையில தமிழர் விடுதலை கூட்டணி என்று இணைக்க கட்சிகளை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி போட்டு அது ஒரு ஒரே கட்சியான ஒரே கொள்ளையான ஒற்றுமையான ஒரு கட்சியா வந்ததுதான் அந்த அமைப்பு. இப்ப வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மாதிரி இந்த 7 கட்சிகளுக்கும் வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை. அது ஏற்கனவே அவை தாங்கள் வேற்றுமையான ஆக்கள் ஒற்றுமை இப்ப வந்திருக்கிற மேனிபெஸ்டோல கூட ஏதோ எல்லாம் கணக்க சொல்லி இருக்கேன். ஆனால் ஒன்றைத்தான் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. நாங்கள் ஜனாதிபதி எலெக்ஷனை நிராகரிக்கிறதுல ஒன்றா நிக்கிறோம். அதுதான் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல இவைய போட்டதுல இருந்து ஒரு கருத்தை நான் பன்மலாம் வாய்ச்சல் இப்ப இருக்குது. அதை விட இந்த பொதுச்சபை தமிழ் பொதுச்சபை என்று சொல்லி போட்டுக்கிறவன் கூட அவைகள் அந்த நாளிலே அவைகள் இந்த இருக்கிற கட்சியை சார்ந்தவைதான். ஆகவே அவை ஒரு பொது நிதானமான பொதுமக்கள் அவைகள் இல்லை. ஆகவே இவைதான் கூட்டு நினைஞ்சிருக்கிறேன். இப்ப இவன் எண்ணம் என்னென்றால் ஒவ்வொரு தலைவருக்கும் எலெக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு சீட்டை கொடுப்பாங்க. இதுதான் அங்க முக்கியம். 7 பேர் இதுல இருக்கிறேன். அந்த 7 பேருக்கும் கொடுக்கலாம். பிறகு அதுல உள்ளத தங்களை கட்சியாருல கூட குறையாண்டு கேட்கதான் இந்த பிரச்சனை வரும். இப்படி ஒரு பிரச்சனை தான் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுமந்திரன் வருகைக்கு முன்னுக்கே பிரிஞ்சவர். அதாவது பத்மினி சிதம்பரநாதனுக்கும் கஜேந்திரனுக்கும் மெம்பர்ஷிப்பை திரை சொல்லி வேட்பாளர்ஷிப்பு. இதுதான் அதுல அந்த சுமந்திரன் கதை நீங்கள் கதை கேட்க வந்த விஷயம். இப்ப நான் கதைக்கிறது கேட்குறோம் உங்களுக்கு. சட்டங்கள் ஒன்றும் பெறாமல் இருக்கிறபடியா எனக்கு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி வைக்க விரும்புறேன். ஆகவே இந்த ஒற்றுமை வந்து ஒரு தற்காலிகமானதான். இதுல அங்க ஒரு ஒற்றுமை இல்லை. இது வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை. அது தமிழர் விடுதலை கூட்டணி அந்த நேரத்துல வந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் ஃப்ரீஸ் பண்ணி போட்டு ஒரே கட்சி கூட கீழே வந்த ஒரு உடையோட வந்த கட்சியை இல்லை இது. ஆகவே இப்ப இங்கேயே அது வெளிப்படையா தெரியுது. இதை விட பிறகு கிடைக்கிறதுலயே அங்க ஒன்றும் இல்லை. இப்ப இவையோட மற்றது பொது வேட்பாளர் இந்த
வேட்பாளர் போட்டியிலேக்குள்ள வார எலெக்ஷன்ல இவைக்கு பின்னடைவு கட்டாயம் ஏற்படும் என்றால் அரச சார்பற்ற கட்சிகளும் தமிழ் கட்சிகள் ஏராளமா இருக்குது. அவைகளின் வாக்காளர்கள் எல்லாம் இங்கே வந்து மாறி நீங்களும் வந்து பிரச்சாரம் செய்யுங்கோ போடுவார்கள் என்ற அல்ல. இப்ப நீங்களும் வந்து பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னால் அந்த தமிழக கட்சியில இருந்து பிரிஞ்சு கலைக்கிறவங்க மாத்திரம் வரலாம். அதை விட மற்றவை நிரந்தரமாய் வராதவே எத்தனை பேர் அங்க இருக்கிறேன். ஆகவே இது முந்தின வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டினது விஷயத்தை இன்னும் தோல்வியா காட்டுறதுதான் முடியும். இப்ப நாங்கள் அதுக்கு இல்ல வேற விதத்துக்கு தான் போட்டு காட்டுறோம் சொன்னாலும் இதுன்ற பிரதிபலிப்பு அதுதான். குமார் பொன்னம்பலம் போட்டி போடக்கே பிரதிபலிப்பு அதுதான். என்ன சிவாஜி இந்த கோட்பாடு அதுதான். நாங்கள் இதுல எதிர்ப்பு தமிழர் ஒற்றையா இருக்கிறோம் அதை சொல்லாமல் இது இப்ப சொல்லுவனே அது சொல்ல இல்லை. அவ்வளவு வித்தியாசம் உணர்ச்சி அது எல்லாம் ஒன்றுதான், ஒரே கருத்து தான். சரி, நன்றி. பார்ப்போம். சரி, நன்றி 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 நன்றி. சரி, அடுத்ததாக நாங்கள் அடுத்தபடிய கடைசி விடைக்கு போவோமானால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று அர்ஜுனா ராமநாதனுடைய அவருடைய அந்த முயற்சி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சிஸ்டம் சேஞ்ச், விசில் ப்ளோயிங், கரப்ஷன், இதுகள் எல்லாம் கேட்டலிஸ்ட், இதுகள் எல்லாம் வந்து ஒரு ஹைலி ஒரு தியரட்டிக்கல் விஷயங்கள் வந்து. இப்ப நான் இதுல அதாவது இப்ப ஒரு கரண்ட் டாபிக்கா போய்கொண்டு இருக்கிறது வந்து ஹெல்த் செக்டர்ல அந்த கதைகள் கணக்க வருது. ஆனா அது அந்த ஹெல்த் செக்டர்ல மட்டும்தான் நன்றி இல்லை, அது எக்கனமியால இருக்குது, எஜுகேஷன் செக்டர்ல இருக்குது, மாகாண சபையில இருக்குது, மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதாவது கரப்ஷன் அல்லது அதிகார துஷ்பிரயோகம். கரப்ஷன் ரெண்டு பக்கம் எடுக்கலாம். நாங்க துஷ்பிரயோகங்கள் இருக்கிறது, அந்த ஃபெசிலிட்டிஸ் மிஸ்யூஸ் பண்றது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஃபேவரிட்டிசம் இருக்குது. இது வந்து not only in health sector, எல்லா இடம், அதாவது தங்களோட வேலையில சுயநலமான வேலையில செய்யறதுக்கு அந்த அரசாங்க பலங்களை நாங்கள் பாவிக்கிறோம். அரசாங்கத்தில் தரப்பட்ட பதவிகளை பாவிக்கிறது எல்லா செக்டர்லயும் இருக்குது. கம்பேரேட்டிவ்லி இப்ப வந்து அது ஹெல்த் செக்டர்ல கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆனா இதை வந்து வெளியில கொண்டுறதுக்கு பயமுறுத்துற ஒரு டாக்டிக்ஸ் வந்து அதுதான் எல்லா இடம் இருக்கு. இப்ப ஹெல்த் செக்டர்லயும் வந்து வேற நீண்ட வைத்தியத்துக்கு வந்து வேற ஒரு டாக்டர் சொல்லலாம், அல்லது ஒரு குரூப் ஆஃப் டாக்டர் சொல்லலாம். ரைட், அங்க கணக்கையில அவங்களுக்கு எதிராக கழிச்சுட்டு நாளைக்கு என்னதான் வேற வேற வைத்தியத்துக்குன்னு சொல்லி பயமுறுத்தி வைக்கலாம். அதெல்லாம் நேரம் எங்கட வயது போன எம்பி மாதிரி எல்லாம் ஒன்றும் கலைக்காம இருக்கணும் தெரியல. இப்ப இது நாளைக்கு தான் வைத்தியத்துக்கு போயிருந்தா என்ன முடிச்சு போடணும்னு பயப்படணும் தெரியல. அது ஒன்று இருக்குது. அது இது அகாடமியாவில இருக்குது, எஜுகேஷன் செக்டர்ல இருக்குது, மாகாண சபையில இருக்குது, மற்ற இன்ஸ்டிடியூட், ஈவன் பிரைவேட் செக்டர்ல இந்த விஷயம் இருக்குது. இதை நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் என்று சொல்ற சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்றது வந்து ஒரு தனி மனிதனால செய்ய இயலாது. ஆனா அந்த தனி மனிதன் அதை செய்யணுமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. யூ ஹேவ் டு ஃபாலோ தி புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் மீறி போட்டு இந்த நேரமும் ஃபேஸ்புக்ல லைவாவோ யூடியூப்லயோ போடுறது வந்து அது ஒரு எழுச்சியை கொணர்ந்து இருக்கிறது என்றது உண்மை, கன விடயங்களை வெளி கொணர்ந்து இருக்கிறது என்றது உண்மை. ஆனா அது வந்து ஒரு 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 சரியான ஒரு முறையா சொல்லிடாது. வழக்கமா சொல்றது என்னன்னா, இந்த கேட்டலிஸ்ட் சொல்றது வந்து ஒரு ஆள ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு ஊட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவருக்குள்ளால சிஸ்டத்துல நடக்கிற பிள்ளைகளை வெளிக்கொண்டாடுறது, வெளிக்கொண்டுட்டு அவரை வெளியில எடுத்துடுறது, அந்த வெளிக்கொண்டதை வச்சுக்கொண்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு போறது. இதுதான் அந்த கேட்டலிஸ்ட் சொல்றது. அப்ப அவரை நாங்கள் விசில் ப்ளோவர் சொல்றோம், அவரது கேட்டலிஸ்ட் தான் சொல்றோம். விசில் ப்ளோவர் சொல்றது அந்த சிஸ்டத்துல இருந்து கொண்டு அந்த சிஸ்டத்துல புரோட்டோகாலை மீறாமல் அந்த சிஸ்டத்தை விமர்சிக்கிறது. அதாவது இப்ப நீங்கள் ஒரு சிஸ்டத்துல பிள்ளைய வந்து கொண்டிருக்கீங்க, அந்த பிள்ளைய நீங்கள் இந்த பிள்ளைய இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி அந்த புரோட்டோகால் யூ ஹேவ் டு சென்ட் இட் டு தி டாப் மோஸ்ட் டு தி ப்ராப்பர் சேனல். சம்டைம் அந்த ப்ராப்பர் சேனல் வந்து அனுப்ப மாட்டேதுன்னு தெரிஞ்சா யூ கேன் சென்ட் an advance copy to the person யாருக்கு இன்டர்நெட் அனுப்ப போறீங்களோ. இது வந்து கவர்மெண்ட், இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டங்களை நீங்கள் மீறி போட்டு நாங்கள் ஹீரோவா அப்படி மாற இயலாது. எல்லா இடமும் பிள்ளை இருக்குது. இப்ப மெடிக்கல்
செக்டர்ல பிள்ளை என்றால் பாரதூரமான பிள்ளை இருக்கு. அது ஏன் அப்படி மெடிக்கல் செக்டர்ல அப்படி ஒரு பிள்ளை கொண்டு வருது என்றால் எங்கட மெடிக்கல் சிஸ்டம் வந்து என்னன்னா பிரைவேட் பிராக்டிஸ் ஓரியன்டட் மெடிக்கல் சிஸ்டமா இருக்குது. அதுதான் இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் எல்லாரும் வந்து பிரைவேட் பிராக்டிஸ ஐ பண்ணி கொண்டு அதாவது சிஸ்டத்துல இருந்து பிரைவேட் பிராக்டிஸுக்கு ஒவ்வொரு அந்த தன்மை வந்து இருக்குது. அதை ஒன்றில் அதை நிப்பாட்டணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் 100% பிரைவேட் செக்டர் அதாவது பிரைவேட் பிராக்டிஸ் செய்ய இயலாத கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணுமா இருந்து அதோட ஹெல்த் சர்வீஸ் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணுமோ என்றதுல கேள்விக்குறி ஒன்று இருக்குது. ஏனென்றால் எங்கள்கிட்ட தனியார் மருத்துவமனை எல்லாம் கணக்க இருந்தாலும் அவைகள் வந்து ஆஃப்டர்நூனா தான் கூட இருக்குது எல்லாம். அதாவது மத்தியானத்துக்கு அதாவது பின்னேரத்துக்கு பிறகுதான் இருக்குது. அந்த பின்னேரத்துக்கு பிறகு இருக்கிறதால இந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறதெல்லாம் அதையும் ஹேண்டில் பண்ணீங்க. அங்கதான் அந்த பிரச்சனை வரவழைக்கிறது. அப்ப நீங்கள் ரெண்டுலையும் நீங்கள் இருக்கிறதாலதான் நீங்கள் அங்க உள்ளவையில இங்க அனுப்புறதோ அதுக்குள்ள விடயங்கள் அது சிலர் நேர்மையா செய்யல சிலர் நேர்மையினமா செய்யல எல்லாம் நடக்கும். அப்ப அந்த ஹெல்த் சென்டர் அடுத்தது ரிமூவ் எப்படி இருக்கணும் இருந்தால் இந்த ரெண்டும் மூன்றாவது வந்து வர வேணும். அதாவது இடையில அதாவது தனியார் அரசாங்கம் எந்த ஒரு டாக்டரோ எந்த ஒரு தர்மோ எந்த ஹெல்த் செக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ பிரைவேட் பிராக்டிஸ் செய்யலாம். மக்கள் அந்த வரி பணத்துல அரசாங்க சிஸ்டம் இலங்கையில உள்ள சிஸ்டம் சலரி ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ல சலரியை வாங்கி கொண்டு இருப்போம். ரைட், அது ஒன்று இருக்குது. அடுத்தது கோஆபரேட்டிவ் செக்டர் என்று சொல்றது அடுத்து பிரைவேட் செக்டர். பிரைவேட்னா பிரைவேட் மெடிக்கல் எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. அப்ப அவையில முழு நேரம் வேலை செய்யலாம். இந்த கோஆபரேட்டிவ் முழு நேரம் வேலை செய்யலாம். சலரிகள் வந்து இதுல இருந்து கோஆபரேட்டிவ் என்ன கொஞ்சம் கூட இருக்கலாம், பிரைவேட் என்ன கொஞ்சம் கூட இருக்கலாம். கோஆபரேட்டிவ் வந்து மக்களுக்கு வந்து ஒன்று ஃப்ரீயா செய்யும், ஒன்று வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் செய்யும், மற்றவையும் ஒரு லெவல்ல செய்யக்கூடிய இருக்கும். ஒரு நேரம் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணக்கூடாது, பண்ண தனிச்சிருக்கணும். அங்க உள்ளவர் இங்க வேலையிலாது, இங்க உள்ளவர் அங்க போயிடலாம், இது இங்க வேலை செய்ய விட்டு அங்க வேலை செய்ய. இந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டா இந்த முழு கரப்ஷன் இந்த மாஃபியான்னு சொல்றதோ என்ன சொல்றதோ ஒன்றுமே இருக்கா. இது என்னன்னா அங்கேயும் இங்கேயும் வச்சு கொண்டிருக்கா பிரச்சனை வருது. என்ன ஒரு கருத்து இதுக்குள்ள வருது என்றால் எங்களோட சம்பளம் குறையாது. எங்களோட சம்பளம் குறையுன்னு சொல்லிடாது. நானும் இன்ஜினியர், நான் 83ஆம் ஆண்டு அம்பாறையில டியூட்டி டேக் ஓவர் பண்ணிட்டு 1050 ரூபாவோட அரசாங்க உத்தியோகத்துல சேர்த்தினேன். நான் யூனிவர்சிட்டிக்கு வரையும் 55,000 ரூபாவோட தான் யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். கடைசியா நான் 2012ஆம் ஆண்டு மாநசபை அரசாங்க இன்ஜினியரிங் இருந்து இந்த பென்ஷனை ஃப்ரீஸ் பண்ணி அங்க வச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு வரையக்குள்ள 55,000 ரூபாய் தான் எடுத்தேன். அந்த டைம் யூனிவர்சிட்டி எனக்கு வந்து 72,000 ரூபாய் சம்பளம் தந்துச்சு. அந்த டைம் எல்லாம் டேக் ஓவர் சொல்றேன். இன்றைக்கு சம்பளம் எல்லாம் வரையிருக்கலாம். இதுதான் சிஸ்டம். டாக்டர்ஸுக்கு நாங்கள் கூட செய்யறவனுக்கு சம்பளம் காணாது. நான் இந்த எல்லாரும் ஸ்டேட்டஸ், டாக்டரும் ஸ்டேட்டஸ் தான், இன்ஜினியரும் ஸ்டேட்டஸ் தான், ஒரு அரசாங்க அதிகாரியோ அல்லது ஒரு எஸ்எல்ஏஸோ அது ஒரு மேனேஜரல் சர்வீஸ். சலரி எங்களுக்கு குறைய ரெண்டபடியா நான் பிபி செய்யறேன் ஒரு ஆகிய பண்ணிடலாம், ஆகிய பண்ண கூடாது. ஆனால் அப்ப ஹெல்த் செக்டர் அதாவது மக்களுக்குரிய சுகாதார வசதிகள் கொடுக்கணும் இருந்தா இதுல ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணப்படணும். இப்ப சிஸ்டம் சேஞ்ச் நாங்க கொடி பிடிச்சி தண்டி கொண்டு செய்யலாது. ஆனா இந்த சிஸ்டம் வந்து நோக்கி சாடியா போகுதுன்னு ஒரு வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் கொண்டுக்குள்ளால சாடியா இப்படியான ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதா கேள்விப்படுறேன். அது படிவா தெரியல. என்ன ஒரு படியா நடக்குது என்னன்னா அந்த டெர்சரி ஹாஸ்பிட்டல் அண்ட் பெரிபெரல் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெர்சரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஓபிடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதாவது அது ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர் ஹாஸ்பிட்டல்லாம் மட்டும்தான் இருக்க வேணும். பெரிபெரல் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஓபிடி வச்சிருக்கணும். அவைகள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு மட்டும்தான் டெர்சரிக்கு அனுப்பணும். இப்போ யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்களா, டிசி ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்களா என்றால் அங்க ஓபிடி தேவையில்லை, அங்க எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் மட்டும்தான் இருக்கணும். பெரிபெரல் நிரம்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் 170 கிட்ட நேற்று சத்தியமூர்த்தி சொல்லி இருந்தேன். 170 பெரிபெரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப அங்க இருந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு இங்க அனுப்புறதான் இருக்கணும். அதனால இப்ப இங்கேயும் எல்லாம் செய்யறதால அதனால எல்லாருமே டக்குன்னு ஒரு இடத்துல எதுவும் பிரச்சனை நான் எல்லாரும் ஒழிப்ப டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பண்ணி கூட அங்க இருந்து வேலை செய்ய பாருங்க. அது வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து ஸ்பாயில் பண்ணப்பட்டு ட்ரேட் யூனியன் என்று சொல்றதும் ட்ரேட் யூனியன் வந்து தங்களோட அவையோட தொழில் மேலாண்மைக்கு பாவிக்கிறத விட்டு மக்களை பெருக்கிறது மாதிரியான ஆக்ஷன்களை மாத்தேன் ஒரு மெம்பரை மாத்தேன் இன்னொரு ட்ரேட் யூனியன் சொல்றேன். அது ஒரு ட்ரேட் யூனியன் இல்லை. அப்படியே அந்த சிஸ்டங்கள்ல வந்து இந்த குறைபாடுகள் இருக்கு. ஆனா இது வந்து தனியா ஹெல்த்துக்குரிய ஒரு குறைபாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லா இடம் இருக்குது. அகாடமி எடுத்தீங்கன்னா அது இதை விட மோசமா எல்லாம் இருக்குது. வெளியே கொண்டது அப்படி ஒரு அரிச்சுனா வரணும், வேற ஒரு ஆள் உள்ள வரணும். அதே மாதிரி நீங்கள் மாகாண சபைக்கு போனா அது இதை விட மோசம். என்ன ஒரு ஜிஏ வரக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறது, இன்னொரு செக்ரட்டரியா வரக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறதுக்கு கூட ஆக்கள் இருக்குமானது அப்படியெல்லாம் இருக்குது. ரொம்ப எல்லா லெவலுமே இதெல்லாம் இருக்குது. 2வது தலைமை 2வது லெவல்ல இருக்கிறவனை போட்டு ஹராஸ் பண்ணி அவனை கலெக்சி போடுவாங்க.
இப்ப நாங்க கட்டில செய்யறது மாதிரி தான் அது இதெல்லாம் எல்லா இடமும் இருக்கு. நாங்க இது தனியா ஹெல்த்துக்குள்ள வந்து முடக்கக்கூடாது. இந்த சிஸ்டம் சேஞ்ச்ன்றது எல்லா இடமும் இது உண்மையா ஆயுத போராட்டம் அவனிக்கிறதுக்கு முதல் அவங்களால செய்யப்பட்டிருந்தா செய்யப்பட்டிருக்கும். இப்ப செய்யலாம தெரியல. என்னது இப்ப வர்றவையில வந்து சாடி அந்த ஆயுத வாசம் உள்ள தச்சலாக வந்தா செய்யலாம தெரியல. அப்படி ஒன்றுதான் இருக்கணும். ஆனா அந்த அடப்பா நாங்க தனியா ஒரு செக்டரை நாங்கள் அதுக்குள்ள வந்து முழுசா குற்றஞ்சாட்ட இயலாம். மீண்டும் அறிவழகன் நிகழ்ச்சியோடு இணைகிறார். வணக்கம் அறிவழகன், சுருக்கமா. வணக்கம் சத்யவான், நான் சுருக்கமா சொல்றேன். இல்ல அர்ஜுனா, அந்த மெடிக்கல் சிஸ்டம் சேஞ்சுக்கு மேலால அரசியல் சிஸ்டம் சேஞ்சு சொன்னவர். அரசியல்வாதிகள் எல்லாம் 40 வயது குறைஞ்ச இளைஞர்களும் இளமாக்களும் மற்றது 3 மொழிகளும் பேசக்கூடியவர்களுமா வந்து தான் எங்களோட அரசியலை செய்யணும். அந்த சிஸ்டம் சேஞ்சை பற்றியும் சிவகுமார் சொன்னா எல்லாம் அதுதான் நான் அந்த சிஸ்டம் சேஞ்சுன்னு ஒவ்வொரு இதுகள் இருக்குது. இது அரசியல்ல இப்ப இருந்து வயது போன ஆட்கள் எல்லாரையும் விட்டு போட்டு 3 மொழியும் பேசக்கூடிய தமிழ் வேட்பாளர்கள் வந்தா நல்லவன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் சேஞ்ச சொன்னார். அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொன்னா நல்லா. நன்றி, வணக்கம். நான் வந்து எல்லாட்டும் ஒப்பீனியனுக்கும் டக்குனு உங்களோட ஒப்பீனியன் சொல்லல. நீங்கள் சொன்னபடியா அந்த டாக்டர் வந்து கதைக்க விரும்பலைன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த அவர் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லி வந்து கடைசியா அவர் ஒரு கோயில் மூலம் மாதிரி போட்டார், ஜோக்கர் மாதிரி போயிட்டாரு. அவர் கதைக்கிற கதை எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஒரு பொருட்டை அடுக்க தேவையில்லை. அவர்கிட்ட சில ஆக்ஷனால சில விஷயங்கள் வெளியில கொண்டுப்பட்டிருக்குது. அந்த அதால அவர் வந்து தன்னுடைய அந்த அவர் சில விஷயங்களை நல்லதா செய்துட்டு தன்னை கொஞ்சம் என்னன்னு சொல்றாரு, அது வழக்கமா அப்படி வேணும். கொஞ்சம் வெளியில போயிட்டாரு, தேவையில்லாதபடியாக எனக்கு போயிட்டாரு. அவர்கிட்ட கருத்து ஆக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தோன்னு இருக்கு இல்லாத. இன்னும் ஒரே ஒரு நேயர் என்று நம்புகிறேன், அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம், சுருக்கமாக சந்திரசேகர், தமிழ்நாட்டில் இருந்து. மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். மிக சிறப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விஷயம், அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த தொடர்பான இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை படுத்தி மிக மிக அருமையாக நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தீர்கள். செவிமடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கிடைத்திருந்தது. ஒரு நல்ல திறமையான நபர் அங்கே வந்து பொது வேட்பாளராக நிற்கும் பொழுது மக்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமான விடயங்களாக இருக்கும் பட்சத்துல ஆதரிப்பது அப்படிங்கிறது தவறில்லை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொது நல சேவையோட வரக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களையும் இளையோர்கள் இந்த பொது வேட்பாளர்களாக நிற்கும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் பொதுமக்களினுடைய ஒரு முக்கிய எண்ணமாகவும் இருக்கு. அந்த ஹோல் பார்க்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்பு அப்படிங்கறத கொடுக்கலாம். ஆனா இங்க எங்க கேள்விக்குறி அப்படின்னா, இளையோருக்கு அந்த ஒரு தகுந்த இடம் கொடுக்கப்படுகிறதா அந்த பொது வேட்பாளராக ஆகுவதற்கு அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. எனவே அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் நிரூபிக்கிறதுக்கான ஒரு களம் கிடைக்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் நிரூபிப்பார்கள். அந்த அதர் ஹேண்ட் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலும் இருக்கிறோம். இதை எடுத்து பார்க்கும் பொழுது மக்களாக இருக்கக்கூடிய நாம தான் ஒரு பொறுப்பான நபர்கள் அங்கே உட்கார வேண்டும். அதற்கான ஒரு முழு முயற்சியில நம்ம எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய ஒரு சுருக்கமான கருத்தும் இதுதான். நீங்கள் இன்று விவாதித்த விவாதம் மிக மிக அருமையாக இருந்தது. சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி சந்திரசேகர், தமிழ்நாடு காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தார். நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ராஜ், நாங்கள் இறுதி கேள்விகளுக்கு செல்லலாம். இறுதியாக கேட்கக்கூடியது ஒன்றுதான். குறிப்பாக நீங்கள் சொல்ல விரும்புவது இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரம் தற்சமயம் தேவையற்ற ஒன்று, அல்லது அதை நாங்கள் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமைக்காக, தொடர்ச்சியான ஒற்றுமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற விவகாரம். அடுத்தது, தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லோருமே ஒரு தேர்தல் அரசியலில் இருந்து விடுபட்டு தமிழர்கள் என்ற பற்றோடு, ஒரு நாட்டு பற்றோடு, தேச பற்றோடு இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறீர்கள். ஆனால் தீர்வு என்ன என்றதுதான் எங்கள் எல்லோருக்குமே கேள்வியாக இருக்கிறது. இதில் இருந்து இவர்களை இப்போது சொல்வது போல புதியவர்கள் அரசியலுக்குள் வந்தால், அல்லது புதிய தலைமைகள், புதிய அடுத்த தலைமுறைகள் இவ்வாறான அரசியலுக்குள் அவர்களை உள்வாங்குவது சரியாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். என்றால் தற்சமயம் இந்த புதிய இளைய தலைமுறையினர், என்னுடைய பார்வையிலோ அல்லது எனது பார்வை பிழையாக கூட இருக்கலாம், ஒரு யூடியூப்பாலும் இந்த சமூக ஊடகங்களினாலும்
கொண்டு நடத்தப்படுகிற அந்த சிந்தனைக்குள் இருக்கிற ஒரு இளைய தலைமுறையினர் தான் என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தவிர ஒரு ஆக்கபூர்வமாக அரசியல், பொருளாதார, சமூக விழிப்புணர்வு உள்ள ஒரு இளைஞர் கூட்டத்தை அண்மை காலமாக என்னால் அவதானிக்க முடியவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்றுதான் நான் அறிய விரும்புகிறேன். நிச்சயமாக சோசியல் மீடியாவில வெறுதில் கணவர் ஒவ்வொரு தரம் தங்களுக்கு கொஞ்சம் பேரை செட் பண்ணி வச்சிருக்கணும். எங்களோட அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்சிஸ் மாதிரி தான் வெளியிருக்கணும். ஏனென்றால் அந்த கருத்தா எடுக்காமல் அவற்ற கருத்து யாருக்கு தாங்கள் ப்ராக்சியா இருக்கிறோமோ அவற்ற கருத்து தான் கணக்க பேர்ல அதான் பார்க்கணும். அது சோசியல் மீடியாவில அது சோசியல் மீடியான்னு ஒரு நெகட்டிவ் சைட் வந்து சாடியா அது இருக்குது. ஒவ்வொரு தினம் நம்முடைய வச்சிருக்கணும். ஆனால் நான் சொல்ல வர்றது ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சிகளோ அரசியல் இயக்கங்கள் கீழே இருந்து தலைமையில உருவாக்கணும். அதாவது பிரதேச சபை மெம்பர் முந்தி ஓட் இருந்தது. அந்த ஓட்டு உள்ளவையில் நான் எல்லாம் 10ஆம் ஓட்டுல இருந்தாங்க. அந்த ஓட்டுல இருந்து ஒரு தலைவர் அவைகளுக்கு இருந்து அந்த அந்த நகரத்துக்கு சேர்மன் தெரிவு செய்யப்படுவார். இப்படித்தான் அது வருது. என்ன சேர்மன் மேர்ல ஒரு ஆள் தான் எலெக்ஷனுக்கு வருவார். அநேகமா எம்பியா போட்டி போடுறாங்க. முந்தி தொகுதி முறையில இருந்தது. நாங்க கிட்டத்தட்ட இப்ப அந்த சிஸ்டங்கள் எல்லாத்தையும் சும்மா தமிழரசு கட்சியில வேற என்ன நடந்திருக்குன்னு சொல்லி 112 பேரும் 115 பேரும் நம்ம இருக்கணும். அதுல 300 பேர் வந்துருக்கணும். இதெல்லாம் இப்ப கிடைக்கிற கதையோ இது. அதாவது கட்சி என்ன மாதிரி கீழே இருந்து ஆக்களை தெரிவு செய்யணும். நீங்கள் அந்த கூட்டங்கள் இருக்கணும். வேற கிளியர்ல அந்த டிஸ்கஷன் இருக்கணும். அதாவது பிரதேச மட்டத்துல, ரூரல் கிராமிய மட்டத்துல, பிரதேச மட்டத்துல, நகர மட்டத்துல தலைமை மட்டங்களோட அந்த இருக்கணும். அப்ப ஒரு கட்சி இந்த பொலிசி என்றால் தலைமையும் அந்த தலைமையில் இருந்து அந்த டெசிமினேட் பண்ணி கீழே போகணும். இது அதை விட்டுட்டு இவர் ஒரு கதையை கலைக்கிறது, அவர் ஒரு கதையை கலைக்கிறது. அப்ப கீழே உள்ளவர்களுக்கு எது கட்சி இந்த நிலைப்பாடுன்னு தெரியாது. அப்ப கட்சிகள் அந்த 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 ஒரு ஹயரார்கிக்கல் ஒழுங்கை கிளியர் பண்ணணும். ஒரு கட்சியின் ஒரு மெம்பர், ஒரு ஆள், ஒரு மத்திய குழு மெம்பர் கட்சிக்கு எதிராக வழக்கு போடலாம். நிப்பாட்டினா மட்டும்தான் வழக்கு போடலாம். இது எந்த லெவலில் எந்த கேவலமான வேலை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு ஒரு 70 வருஷம் பாரம்பரியமான கட்சி கட்சிக்குள்ள இருக்கிற 2 பேரை கொண்டு வழக்கு போட வச்சு இவ்வளவு மோசமான நிலைகள் எல்லாம் நடக்குது. கட்சி இந்த எத்தனை பேர் எலெக்ஷன் ஓட் பண்ற மெம்பர் எத்தனைன்றதுலயே டவுட் இருக்கு. அப்ப நாங்க கட்சியை வளர்த்த விதம் அதே மாதிரி தான். நாங்க கட்சிக்கு ஒரு கட்டிடம் இல்லை, கட்சிக்கு காசு இல்லை, கட்சி இந்த கணக்குல காசு இருக்கணும். அவர் இப்படி எத்தனையோ வழிகள் எல்லாம் இருக்கு. அவர் இப்படி செய்து கொண்டு வேற இளைஞர்கள் தானே எமர்ஜ் பண்ணிக்கொண்டு லீடர்ஷிப் எமர்ஜ் பண்ணணும். அந்த எமர்ஜ் ஃப்ரம் தி பாட்டம், அந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எமர்ஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க அந்த இடையில போய் ஜிஏஆர் டே பண்ணினா அது வேதனாயிட்ட போடுவோம் சொல்லலாம். அதாவது 10,000 போடுவோம். 2 யோசிச்சு அதுக்குள்ள அப்படியே சிந்திக்கலாத ஒரு நாள் 10,000 வேதனாயிரம் அவங்க ஆக பெருசா அங்க ஒன்றே அவங்க வெட்டி கொடுக்குற போற இல்ல அரசியலுக்கு மண்டபத்துல டே பண்ண ஜிஏ நாங்க எலெக்ஷனுக்கு போட்டோம். அந்த அதாவது தலைமை, அதாவது எலெக்ஷனுக்கு கீழே இருந்து மேல மேல படிப்படியே வரணும். அந்த தன்மையை நோக்கி எங்களோட கட்சிகள் எல்லாம் போனாதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மற்ற ஒற்றுமை. தலைமை என்றது ஒரு தலைமை மாதிரி வரணும். நாங்க இப்ப 10 தலைமை 10 பேருக்கு நான் சொன்னதான் ஒரு சொல்லி இருந்தேன். அப்படிதான் எங்களுக்கு ஒற்றுமை ஒரு ஒரு ஒழுங்கா வரணும். 10-68 கட்சியும் இருக்கக்கூடாது. இப்ப கிட்டத்தட்ட அந்த கணக்க இயக்கங்கள் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு இயக்கமான இருக்கணும்னு சொன்ன கன்செப்ட் அது ஒரு வகையில 1000 அப்படிதான் இருக்கணும். கணவர் இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. அது மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒரு குரூப் பண்ணி இருக்கணும். இதை விட்டுட்டு நாங்கள் எலெக்ஷனுக்கு நாங்க 10 பேர் இருப்போம், பொது வேட்பாளருக்கு மட்டும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொல்றோம். ஒற்றுமை அது ஒற்றுமையா இல்லை. ஒரு நாள் அது ஒரு மாவிய ஒன்று மக்களுக்குள்ள உருவாக்க பார்க்கணும். இரண்டாவது நான் சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த தமிழ் தேசிய பரப்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய கட்சிகள் தற்போது சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன? அது தமிழ் மக்கள் மத்தியின் அடுத்த கட்ட அரசியலுக்கு அவர்களால், அதாவது இலங்கை என்ற ஒரு பார்வைக்குள் அவர்களால் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அதை அவர்களால் தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியுமா? இந்த தமிழ் தேசியத்தை மீறி அவர்களால் தொடர்ந்தும் தங்களது அரசியலை கொண்டு நடத்தக்கூடியதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு இருக்கிறது? அதாவது இப்போது இந்த விடுதலை புலிகளுடைய அந்த எழுச்சிகள் எல்லாம் அடங்கி போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலைமையிலே டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் அல்லது அங்கஜன் ராமநாதா போன்றவர்கள், கிழக்கிலே பிள்ளையான் போன்றவர்களுடைய அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு அரசியலாக இருக்கிறதா, அல்லது அது அது ஒரு சலுகை அரசியல் என்றே அதை நாங்கள் புறக்கணிக்கலாம்? எப்படி அதை எடுத்துக்கொள்வது?
கிட்டத்தட்ட அதாவது 23 சீட் இருந்த தமிழரசு கட்சியோ தமிழர் கூட்டணி வந்து 23 இருந்து 15 வந்து 10 வரைக்குள்ள 22 ஒன்றும் இல்லாம போயிருக்கிறது. அங்க வந்து ஒன்று குறைஞ்சு அந்த குறைஞ்ச இடையில் வந்து மற்றதான் நிரப்பப்பட்டு கொண்டு வருது. அப்ப மக்கள் வந்து அக்செப்டன்ஸ் வந்து மாறுற மாதிரி தெரியுது. அது என்னன்னா நாங்கள் அந்த தமிழ் தேசியம் என்ற நான் இன் பிரின்சிபலி ஐ டோன்ட் லைக் தமிழ் தேசியம் அப்படி நீங்க கதைக்க தேவையில்லை. நாங்கள் எங்களுக்குள்ள ஒட்டுமைப்பட்ட ஒரு இனமா நாங்கள் இருக்கோம். தமிழ் தேசியம் என்று சொல்றதுல வந்து நாங்க பெருசா ஒன்று காண போறது இல்லை. அந்த ஒற்றுமையான தமிழ் மக்கள். அப்ப நீங்கள் கடைசியா உங்களோட கொஞ்சம் வெறுப்படைஞ்சபடியே மக்கள் அங்கால ஓட் பண்ணீங்க. ஏன் அப்படி நடக்க வேண்டி வருது? அது சலுகையால வருது. சலுகையும் கூட 70 வருஷமா நாங்கள் இதையே அழைச்சு கொண்டு ஒரு ஜெனரேஷன் உத்தியோகம் இல்லாம உங்களுக்கு பின்னால தெரியல. அப்ப யாரோ மேல தர்றான், யாரோ ஏதோ ஒன்று தர்றாருன்னா அவனுக்கு பின்னால போக பார்க்கணும். அது ஒரு சொசைட்டின்ற ஒரு கேரக்டர்லயே உண்டு. அதை நாங்கள் 100% பிள்ளைன்னு சொல்லலாம். இப்ப நாங்கள் 70 வருஷமா இப்படியே கழிச்சு ஒன்றையும் செய்ய இல்லை என்றால் என்ன மாதிரிதான் சில விஷயங்களை தர்றாரு என்றால் இப்ப அவங்களுக்குள்ள போய் வேலையெடுத்து ஒரு டேவன்னாக்களே போய் இருக்கணும். அதுக்குள்ள போய் சரிதான் ஒரு மைனர் கிரேட் ஆபீசரா போய் நின்று ஒரு டேவன்னாக்களே இருக்கணும். அவை அங்க போகாம விட்டு தேசியம் என்று சொல்றவையோட நின்று இருந்தா ஒன்றும் இல்லாம இருந்து. அப்ப அந்த நாங்களும் வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சுக்குள்ள நாங்க மாறினால்தான் அங்க மக்கள் போறதை தடுக்கலாம். அது இல்லை என்றால் இந்த பேலன்ஸ் வந்து மாறத்தான் பார்ப்போம். பாருங்க டாக்டர் தேவானந்தா வந்து இந்த முறை பவனியாவிலேயே ஒரு சீட் ஒன்று வந்தது. அதே மாதிரி ஈஸ்ட்லயும் பாருங்க அந்த ஈஸ்ட்ல பண்ற விதங்கள்லாம் வித்தியாசமா இருக்குது. இதுல பார்க்க போனா என்னத்தை சொல்லுது என்றால் நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறோமே ஒழிய ஒற்றுமை இல்லாம கதைச்சு கொண்டு இருக்கிறதால சலுகை அரசியலோ என்ன சொல்லலாம். என்ன சொல்லி தெரியல. நாங்க நல்லது அதுக்காக செய்யணும் நான் சொல்ல இல்ல. ரெண்டுக்கு முடியாத அதான் பயன்படுத்தத்தான் வேணும். அது தேவைதான். உண்மை உண்மை உண்மை. நான் அதில் அதை அறிந்து கொள்ளத்தான் ஆசைப்பட்டேன். நன்றி திரு சிவகுமாரன் அவர்களே. நிகழ்ச்சியோடு நம்மோடு இணைந்து இன்றைய இந்த 2 மணி நேரத்தை நம்மோடு உங்கள் நேரத்தை மக்காக ஒதுக்கியதுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் போக்கஸ் தமிழ் வானொலியின் ஊடாக நேர்களை சென்றடையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் சூடு பிடிக்கும் போது மீண்டும் சந்திக்கலாம் என்று நம்புகிறேன். அந்த சந்திப்பில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை சதுரங்கம் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் கிளிநொச்சி பொறியியல் கல்லூரியின் ஸ்தாபகர் கோஆர்டினேட்டராக பணியாற்றிய கலாநிதி திரு சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்ததை கேட்டீர்கள்.